அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு கலந்தாய்வுக்கு ஆரம்பமாக நம்முடைய சகோதரர் பூபாலன் அவர்கள் ஜெபம் செய்வார். நம் அனைவரும் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நீடிய பொறுமையும் சாந்தம் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, அப்பா, உமக்கு ஒருவருக்கே கன மகிமை துதி யாவற்றையும் முதக்குமாறன் கிறிஸ்து மூலமாக தருணத்தை எடுக்கும் தகப்பனே, இதோ வாழ்நாளிலும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து சகோதரன் சகோதரியை ஒன்று சேர்த்து மேலான சத்தியத்தை நீ தந்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. தொடர்ந்து இரண்டாவது செக்ஷனாக அப்பா நிறைய காரியங்களை நீ தரப்போகிறதுக்காக உன் நன்றி தகப்பனே. கேட்கிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து உம்மோடு கூட வந்து சேர எங்கள் இருதயங்களை பலப்படுத்தும் தகப்பனே. இந்த ஒரு சிறு விண்ணப்பத்தை எங்கள் இரட்சகரும் மீட்பரும் போதகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சிறு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை, அவருடைய இரக்கம், இப்பொழுதும் நாம் இந்த ஒரு கலந்தாய்வுக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். ஸோ எல்லோரும் படிச்சுட்டு வந்தீங்களா? ஓகே. படிக்காமல் வந்திருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்முடைய செவிகளையும் சிந்தனையும் இந்த ஒரு காரியத்துக்குள்ளாக நம்ம உட்படுத்தும் போது, ஸோ இதில் இருக்கக்கூடிய சத்தியத்தினுடைய மகத்துவங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னா ஏற்படுத்தும். ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இப்போது காலம் குறுகினது. ஸோ பவுல் சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இனி வரும் காலம் குறுகினதே அப்படின்னு வசனத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டாரு. நம்முடைய மூத்த சகோதரரும் தலைப்பு என்ன பண்ணிட்டாருன்னா அதே தான் என்ன பண்ணிக்கிறாங்க, த டைம் இஸ் ஷார்ட் அப்படின்றது தான் பாடத்தினுடைய தலைப்பு. ஸோ ஆதார வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29 31 வரைக்கும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் உள்ள, மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவி உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொல்லுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பாயிண்ட் பேசும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா புக்கை நம்ம என்ன பண்ணலாம், பார்த்து ஷேர் பண்ணலாம். மற்ற டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மற்றவங்க பேசுகிறதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதுக்கு நம்முடைய செவிகள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வசனமே எப்படியா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ட்டாக என்ன பண்ணியிருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்படியாக வாழ்வது அப்படின்றது ரொம்ப 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 கடினமான ஒரு விஷயம். பட் அப்படியாக தான் என்ன பண்ணி ஆகணும், வாழ்ந்து ஆக வேண்டும். சரி, இந்த வசனம் இருக்கு இல்லைங்களா, ஆதார வசனம், இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது? இனி வரும் காலம் குறுகினதே அப்படின்னு சொல்கிறது உலகத்தினுடைய காலம் குறுகினதாக இருக்குதா, இல்லை வேற யாருக்கு இது குறுகின காலமாக இருக்குது அப்படின்றத பவுல் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. இந்த வசனத்தில் இருக்கிற ஒரு மைய கருத்தை யாருக்காக சொல்லப்படுது அப்படின்றத ஒரு சில கேள்விகள் ஜென்ரலாக இருக்கும். நீங்கள் கை தூக்கலாம், நான் சொல்கிறேன். ஒரு சில கேள்விகள் நான் யாரை சொல்கிறேனோ அவங்க தான் என்ன பண்ணணும், சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கை தூக்கலாம். இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டுச்சு, இந்த வசனத்தினுடைய சாராம்சம் என்னன்றதை நீங்கள் ஒரு ஷார்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். சிஸ்டர் கஸ்தூரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இனிவரும் காலம் குறுகினது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு தான் பிரதர் என்ன சொல்லியிருக்காங்க, த டைம் இஸ் ஷார்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அதுதான் சில ரீப்ரிண்ட்ஸில் சில டிரான்ஸ்லேஷனில் டைம் இஸ் ஷார்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், த டைம் ஹேஸ் பின் ஷார்டன், அதாவது நேரம் குறைக்கப்பட்டுள்ளது, அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இப்போ இங்கே அப்போஸ்தலன் பவுல் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்கன்னா,
நேரம் குறைக்கப்பட்டுள்ளதுன்னா நம்ம புது சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம உலகபூர்வமாக இருந்திருப்போம். அப்போ நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம செஞ்சுருப்போம், நமக்கு அறியாமல் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம புது சிருஷ்டி ஆன பிறகு அந்த டைமில் நம்ம எவ்வளோ தேவையில்லாமல் விஷயங்கள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நம்ம சினிமாவுக்கு போயிருப்போம், பீச் போயிருக்கோம், நம்ம பார்க் எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம், ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா அரட்டை அடிச்சிருப்போம். இதெல்லாம் வந்து அந்த கடந்த காலத்தில் இருந்திருக்கும். ஆனால் இப்போ நம்ம புது சிருஷ்டி ஆகிட்ட பிறகு அந்த மாதிரி தேவன் விரும்புகிறாருன்னா கட்டாயமே கிடையாது. அந்த குறைக்கப்பட்ட காலத்தில் குறைக்கப்படுதுன்னு சொல்லிட்டேன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ இவ்வளோ தான் ஏன்னா இந்த சுவிசேஷ யுகத்தில் ஆரம்பத்தில் இருந்து ஃபஸ்ட்டு இதிலேருந்து 7ஆம் கால சபை வரைக்குமே ஒரு அந்த சொல்லப்பட்டிருக்கு யாருக்குன்னா புது சிருஷ்டிக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து புது சிருஷ்டிக்காக சொல்லப்பட்டிருக்கு. அந்த குறைக்கப்பட்டுள்ள காலம் அதுக்குள்ளார்க்க வந்து நம்ம வந்து அந்த தேவையில்லாமல் அந்த டைம் வந்து வேறு எதுக்கும் செலவு பண்ணாமல் நம்முடைய ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு நம்ம வந்து சேவ் பண்ணோன்றது தான் நான் புரிஞ்சுக்கிறேன் பிரதர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இப்போது இந்த வசனம் வந்து யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்றத சகோதரி பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுவிசேஷ யுகத்தில் இந்த மாபெரும் சபை வாய்ப்புக்கு வர தேவனுடைய பிள்ளைகளுக்காக தான் இது என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் அப்படின்றது தவறாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நிறையா பயன்படுத்தணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ புதிய சிருஷ்டிகள் நம்ம வீணடிக்கிற நேரத்தை மட்டும் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குதா, இல்லை இந்த வசனம் இங்கே நம்ம படித்த விஷயங்கள் எதுவுமே பாவம் கிடையாது, கரெக்டுங்களா? மனைவி இருக்கிறது தப்புங்களா? சரி, ஓகே. ஒரு கஷ்டம் வரும்போது வேதனைப்படுறது தப்புங்களா? என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷம் வரும்போது சந்தோஷப்படுறது தப்பான்னு கேட்கு. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் இல்லாத மாதிரி இருங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா இந்த வசனத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்றத அவர் சொல்ல வர்றார். முதல்ல நம்ம அதை தெளிவுபடுத்திக்கலாம். இப்போ பவுல் வந்து இந்த வசனத்தை அநேகர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பவுல் இப்படி பேசுறதுனால அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினோதமானவர், இவரெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மனுஷனே கிடையாது அப்படின்ற லெவலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அழைப்பினுடைய மேன்மையை உணர்ந்து இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா காரணமெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டார். ஸோ இந்த வசனத்தினுடைய மைய கருத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இதனுடைய சாராம்சத்தை யார் ஷேர் பண்ணிக்கிறா? கை தூக்கலாம். சிஸ்டர் சீதா. பிதாகிய தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துடைய சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தாருக்கும் வந்து எல்லா விஷயமும் இருக்குது. இதில் சொல்லப்பட்டிருந்த மனைவிகள் இருக்காங்க, சந்தோஷம் இருக்குது, எல்லாமே இருக்காங்க. புது சிருஷ்டியாக இருக்கிற நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், உலகத்தாரை போல தான். ஆனால் வந்து நம்ம வந்து உலகத்தார் கிடையாது, இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்ம உலகத்தார் கிடையாது. உலகத்தாருக்கு வந்து ஒரு எய்ம் இருக்குது, லட்சியம் இருக்குது, அவங்களுடைய விஷயங்கள் வேறு. ஆனால் புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட நம்ம எல்லாருமே வந்து முற்றிலும் வேறுபட்டவர்களாக இருக்கிறதுனால எவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுடைய டைமை நம்ம சேவ் பண்ணிக்கிறோமோ, தேவனுக்குள்ளே ஓடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஓடிடணும்னு சொல்கிறாங்க. ஓகே சார், ரொம்ப சுருக்கமாக ஷார்ட்டாக என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்க்க சாராம்சம் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. சஞ்சய் பிரதர். அதாவது இந்த ஒரு விஷயம் வந்து சபைக்கு தான் கொடுக்கப்பட்டது. இதில் முக்கியமாக ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சபை அவங்க இப்போ உலகத்துலேருந்து தான் நம்ம தனியாக தான் நம்ம தெரியும். ஏன்னா உலோகம் நம்மளுக்கு தெரியும், நம்மளோட லட்சியங்கள் நோக்கங்கள் இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்கும் இது வந்து தடை பண்ணக்கூடாது. எப்படின்னா அதிகமாக வந்து அதுக்கு நம்ம செலவிடக்கூடாது, நம்மளோட நோக்கங்கள் வந்து மாறி போகக்கூடாதுன்றதுக்காக ஒரு சாராம்சமாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பகிர்ந்துக்கிட்டது வந்து இந்த ஆதார வசனம் நமக்கு என்ன ஒரு காரியத்தை நமக்கு தெளிவுபடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா, மனைவி இருக்கிறதோ தவறு கிடையாது, கஷ்டம்னு வரும்போது அந்த கஷ்டப்படுறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தப்பு கிடையாது. ஏன்னா நேச்சுரலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது துக்கம்னு வரும்போது என்ன ஆகும், நம்ம கவலைப்பட்டு தான் ஆகணும். சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது என்ன பண்ணணும், சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ உலகத்தை என்ஜாய் பண்ணுற போது கண்டிப்பாக அதன் முன்னத்தமாக என்ன கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது கிடைக்கும். ஸோ இப்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே நம்ம இருக்க கூடாது அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தா டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. அப்போது நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வாழ்க்கையினுடைய என்ன அப்படின்னு பார்க்கும்போது எய்ம்னு இருக்கணும் இல்லைங்களா? உலகத்தார் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய கணவன் தான் அவங்களுடைய வாழ்க்கை, கரெக்டுங்களா? ஒரு சிலவங்களுக்கு மனைவி தான் அவங்களுடைய வாழ்க்கை, பிள்ளைகள் தான் அவங்களுடைய
உலகம், வாழ்க்கை. ஒரு சிலவங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ தாங்க முடியாத துக்கம் வந்துச்சு அப்படின்னா அந்த துக்கத்திலேயே மூழ்கி என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. ஒரு சிலவங்களுக்கு என்னன்னு பார்க்கும்போது அவங்க நினச்சதெல்லாம் நடக்குது, இல்லை எல்லாமே இருக்குது அப்படின்னா சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அடுத்து இந்த உலகத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்கணுமோ அப்படியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அனுபவிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இப்படியாக ஒரு புது சிருஷ்டியால் வாழ முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது வாழலாம், ஆனால் அதுக்கு அனுமதி இல்லை. ஸோ அதை இப்படியா நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பகிர்ந்துக்கிறாரு. ஸோ அப்படியே ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சபை வகுப்பார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா உலகத்தாரை காட்டிலும் அவங்களுடைய நம்பிக்கைகள், அவங்களோட லட்சியம், அதே வகையில் தற்கால நிலைமை உலகத்தாரை விட முற்றிலும் எப்படி இருக்கு, வேறுபட்ட ஒரு நிலைமைக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேறுபட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியா இருக்கிற நாம இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் தான் நம்முடைய லைஃப் அப்படின்னு வாழ்றது நம்முடைய புது சிருஷ்டிக்கு செட்டே ஆகாத ஒரு விஷயம். ஒருவேளை இதில் சொல்லப்பட்ட எந்த விஷயம் இல்லைனாலும் இருக்கிற நேரத்தில் தேவனுக்காக நான் உண்மையாக என்ன பண்ணுவேன், வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை முடிப்பேன் அப்படின்ற அந்த லைஃப் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவன் எதிர்பார்க்கறது. ஸோ அதுதான் இந்த வசனத்தினுடைய ஒரு மைய கருத்தாகவும் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போது இந்த முதலாவது ஒரு செஷனில் சகோதரர் என்ன ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பவுலை பற்றி என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பவுலுடைய தனித்துவமான குணாதிசயங்கள், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் தேவன் அவருக்கு வெளிப்படுத்தின வெளிப்பாடு. இந்த ரெண்டு விஷயம்தான் இவர் இந்த அளவுக்கு பேச வைக்கிறதுக்கான காரணம் என்ன பண்ணியிருக்கு. அப்போ நானா பேசுறேன்னா என்ன அர்த்தம், இந்த பாயிண்ட் அடுத்தடுத்து ஸ்கிப் பண்ண போறோம்னு அர்த்தம், கரெக்டுங்களா? ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பவுல் கிட்ட தனித்துவமான கேரக்டர் இப்படியா அவர் எழுதுறதுக்கு, இப்படியா பயன்படுத்துறதுக்கு உண்மையாலுமே பர்சனலாக அவருடைய கேரக்டர் என்ன பண்ணியிருக்கு, அதுக்கு தகுதியுள்ள பாத்திரமா இருந்திருக்குது. அதே வகையில் தேவன் அவருக்கு வெளிப்படுத்தின அந்த ஞானம், இந்த காரியங்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் இந்த அளவுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டா இல்லை இந்த ஒரு அழைக்கப்பட்ட அழைப்பில் இந்த அளவுக்கு ஒரு உறுதியும் வாஞ்சையுமா என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்கும்போது வாழ்ந்து முடிக்க முடிஞ்சதுக்கு அது மற்றவங்களுக்கும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்படியா தான் வாழணும்னு என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. சரி, இப்போ தனிப்பட்ட விதத்தில் பர்சனலாக படித்த இந்த விஷயத்துலேருந்து பவுல் கிட்ட தனித்துவமான கேரக்டரு இந்த படிக்கும்போது அது ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அதாவது பவுலை பற்றி நிறையா தெரியும் நமக்கு இதுக்கு முன்னாடி, அதெல்லாம் நான் கேட்கல. இங்கே படிக்கும்போது தனிப்பட்ட விதத்தில் அவர்கிட்ட பிடிச்ச விஷயமா இங்கே நான் பார்த்தேன் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது யாராவது ஒரு பாயிண்ட் ஷேர் பண்ணுறீங்களா? கை தூக்குங்க, நான் சொல்கிறேன் யாருன்றது. ஓகே, சிஸ்டர் தமிழரசி. பவுலோட கேரக்டர் வந்து இங்கே தன்னம்பிக்கையில் வந்து உறுதியாக இருந்தாங்க. அதாவது ட்ரூத்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி, அதாவது கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் வந்து அவங்க துன்புறுத்தின பிறகு வந்து இயேசு கிறிஸ்து வந்து தரிசனம் கொடுத்த பிறகு அவங்க வந்து சடனாக வந்து அவங்க சொன்னதை வந்து கீழ்ப்படிஞ்சாங்க. மாம்சத்தோட ரத்தத்தோடு எதோட வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் அவங்க சொன்னதை வந்து அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. ஓகே, ஸோ இது பண்ணியிருக்கிறாரு. உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுச்சு இந்த பாயிண்ட்டு கூட அதை ஆட் பண்ணுங்க சிஸ்டர் தமிழரசி. ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா சொல்கிற விஷயம் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்ல வரதோ, தேவனுடைய சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்களோ, சத்தியம் என்ன சொல்லுதோ அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல், அதாவது மாம்சத்தோடையும் ரத்தத்தோடையும், அதை மாம்சத்தோடையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் தேவனுடைய என்ன வார்த்தை என்ன சொல்லுதோ அது முழுமையாக அப்படியே வந்து கீழ்ப்படியணும். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். சரி, பவுலுடைய தனித்துவமான கேரக்டரு இன்னும் ஒருத்தவங்களுக்கா வாய்ப்பு. சிஸ்டர் ரம்யா. தேங்க்யூண்ணா. ஆக்சுவலாக இங்கே வந்து ஸ்டார்டிங்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா அவர் தன்னம்பிக்கையிலே உறுதியானவரும் சிறிதும் தளராதார வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கா அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவர் ஜீலா அந்த அளவுக்கு அதில் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கானா, அவர் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டானா அதில் எப்பயுமே அவர் வந்து என்ன பண்ணலாம், பின்னாடி போகலை,
எந்த ஒரு குழப்பத்தை முடிஞ்சாலும் என்னால் முடியாதோ அப்படின்ற ஒரு எந்த ஒரு தயக்கத்தை இருந்தாலும் அவர் பேக்வேர்டு வாங்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் நல்லா ஸ்ட்ராங்காக. அப்போது எனக்கு இதை படிக்கும்போது உண்மையானே ரொம்ப வந்து இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. என்னன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுத்துறோம், இப்போ வந்து ப்ரேயர் இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக பண்ணிடுறோம்னு எடுத்துடுறோம். ஆனால் நம்ம எடுத்துட்டு எல்லா வைராக்கியமாக எடுத்துடுறோம் ஒரு டிசிஷன்ஸ்லாம் தேவனுக்காக பிரியமாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், சில விஷயங்கள்னால என்ன பண்ணுறோன்னா அடிக்கடி பின்னாடி போயிடுறோம். மீண்டும் நம்ம வந்து உணர்ந்து அடிப்பட்டு தேவன் உணர்த்தும் போது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு முன்னாடி வரும். ஆனால் அவர் கொஞ்சம் கூட அதை பின்னாடி பார்க்காம அந்த வசனங்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அந்த உலகத்தை எல்லாத்தையும் நான் மறந்துடணும் அப்படி சொல்லிட்டு, அந்த பந்தய பொருள் நான் பெற்றுக்கொள்றதுக்கு ஓடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. அப்போ எந்த அளவுக்கு அவர் வைராக்கமாக ஓடி இருக்கிறாரு, எந்த ஒரு விஷயம் தளராமல் ஸ்டாண்டர்டாக அந்த மைண்டை வச்சுருந்துருக்காரு அப்படின்றது ரொம்ப எனக்கு இம்ப்ரெஸ் ஆனிச்சுண்ணா. ஸோ அவர் கண்கள் திறக்கப்படுறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, ஆனால் இந்த ஒரு ஜீல், அந்த வைராக்கியம், தேவன் மேலே இருந்த அந்த வைராக்கியம் ஆகட்டும், அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு இல்லையா, அவர்கிட்ட இருந்த அந்த எனர்ஜி, இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே தேவனுக்காக செய்யணும்னு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா முழுசாக என்ன பண்ணியிருக்கிறாரு. ஏன் பவுலுக்கு மட்டும் ஸ்பெஷலாக இயேசு கிறிஸ்து நேரடியாக போய் சந்திக்கணும்? இந்த உலகத்தில் நிறைய பேர் அப்பவே இருந்திருக்காங்கல்ல, ஏன் இவரை மட்டும் பர்டிகுலராக போய் சந்திக்கணும்? என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடியும் அவர் தேவனுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைராக்கியமாக இருந்திருக்கிறாரு. அந்த அன்பு, அந்த வைராக்கியம், தேவனுடைய கொள்கைகள், இது என்னன்னு பார்க்கணும்னா, ஸோ தேவன் அந்த அறியாமையை மட்டும் நீக்கிட்டா அதே ஒரு விஷயத்த சத்தியத்துக்காக செய்வார்ன்ற அந்த நம்பிக்கை என்ன பண்ண பார்க்கும்போது அப்பயே என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் கொடுத்துருக்கிறாரு. சரி, இப்போ தனித்துவமான கேரக்டர். அடுத்தது தேவன் அவருக்கு ஒரு சில விஷயத்த பண்ணாரு, அதனால இவர் இந்த அளவுக்கு வாழ்வதற்கும் இந்த அளவுக்கு இந்த ஒரு சத்தியத்தை ஸ்ட்ராங்காக சொல்வதற்குமான வாய்ப்பாக இருந்துச்சு. என்னென்ன விஷயங்களாக இருக்கும் அப்படின்றத யாருக்கு சொல்றீங்க? இப்படியா அவர் வாழ்வதற்கு முடிவெடுப்பதற்கான காரணம், இப்படியா பேசுவதற்கான காரணம், தேவன் சார்பிலான விஷயமா என்ன காரியம்? தூக்கணுங்களே தூக்குனா நோ தூக்கலாம். நீங்கள் அடுத்து யாராவது பேசாமல் இருந்தாங்கன்னா அவங்கள. சிஸ்டர் ஆலிஸ். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனுடைய பவுலுடைய போதனைகள் வந்து சபைக்கு மிகவும் அவர் சபையை குறித்து அதிகமாக அவர் தீவிரமாக அவருடைய போதனைகள் இருந்தது காரணம் வந்து அவருடைய தனித்துவங்கள்னால அவருக்கு பல விஷயங்கள் அவர் வந்து நிறைய விஷயங்கள் செய்தாங்க. அவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமானதுக்கு அப்புறம் அவர் வந்து எதால் நிரம்பியிருந்தார்னா தேவ ஆவியினால் அவர் நிரம்பியிருந்ததுனால அவருடைய வைராக்கியம், நம்பிக்கை, அதுக்கப்புறம் வந்து இயேசு கிறிஸ்துக்காக அவர் ஊழியம் செய்கிறதுக்கு அவர் மிகவும் வைராக்கியமாக இருந்தது. அப்போ அவருக்கு வந்து தேவ ஆவியினால் பல விஷயங்கள் அவருக்கு காட்சியளிக்கப்பட்டது. அவர் தேவ ஆவியினால் நிரம்பி அவருக்கு வந்து வரப்போகக்கூடிய வர யுகத்தை குறித்து அவருக்கு நிறைய விஷயங்கள் அவர் காட்சியளிக்கப்பட்டது. அவர் தரிசனம் கண்டார். எப்படின்னா மனதளவில் எப்படின்னா வரக்கூடிய யுகங்கள், தெய்வீக திட்டம், இன்னும் அநேக காரியங்கள் வந்து அவருடைய தெய்வீக திட்டம் 1000 இயர்ஸில் யோவான் வெளிப்படுத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டதுன்னா பவுலுக்கு. அவர் ஏன் அந்த டைமில் அவர் வந்து எல்லாருக்குமே அதை காட்சியளித்தது, அவர் எல்லாருக்குமே அவர் வந்து போதனையாக அவர் சொல்லலை அப்படின்னா அப்போ அது வந்து ஏற்ற காலமாக இல்லை. அதனால தான் அவர் வந்து அவருக்கு தெய்வீக திட்டத்தை குறித்து 1000 வருஷங்களை குறித்து அவர் கண்ட தரிசனத்தை குறித்து அப்போ அந்த டைமில் யாருக்குமே அவர் வந்து வெளிப்படுத்தலை. ஏன் இப்போ இதை சொல்ல வரேன்னா அந்த காட்சி அளித்தது அவருக்கு தரிசனமானது தான். அந்த சபையினுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த சபையில் ஒரு புது சிருஷ்டியாக அழைக்கப்படுறதுக்கு என்னென்ன முக்கியம் அப்படின்றது வந்து அந்த ஒரு காட்சி அளித்ததுனால, அந்த முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்ததுனால, தேவனுடைய திட்டத்தை அந்த காட்சி அளித்தது நிமித்தமாக அவர் உணர்ந்ததுனால தான் அவர் வந்து சபையை குறித்து அவருடைய போதனைகள் மிகவும் தனித்துவமாக இருந்தது. விசேஷத்தை விதத்தில் அவருடைய போதனைகள் மட்டும் சபையை குறித்து அதிக ஆழமாக இருந்தது அப்படின்றது புரிஞ்சு. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இங்கே சகோதரி பகிர்ந்துக்கிட்ட மாதிரி நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். பவுல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூமிக்குரிய ஒரு வாழ்க்கை அப்படின்றது எந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டு இல்லை முக்கியத்துவம் இல்லை அப்படின்றத அவர் கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாடு தான் காரணமாக என்ன பண்ணியிருக்குன்னா இருந்திருக்கு. இப்போ இந்த விஷயத்த ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு புது சிஷ்யா நமக்கு எப்படி இதை எடுத்துக்கலாம்?
இப்போ பவுல் வந்து என்னன்னு பார்க்கும்போது இப்படியா எழுதுவதற்கு அடுத்து என்னன்னு பார்க்கும்போது இந்த சுவிசேஷம் முழுவதும் அவருடைய போதனைகள் இந்த அளவுக்கு ஒட்டுமொத்த சபை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணமா அவருக்கான வெளிப்பாடு அப்படின்னு சொல்லும்போது அதனால தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணியிருக்காரு? எப்படி இது என்னை திருப்திப்படுத்தாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? எந்த விஷயமா இருந்தாலும் இந்த பூமியில் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, ஈவன் மனைவி அப்படின்ற ஒரு விஷயம் கூட அவருக்கு என்ன பண்ணல பெருசா. கரெக்டுங்களா? ஸோ அவருக்கு இருந்த அந்த ஒரு ஞானம், அவருக்கு இருந்த அந்த செல்வம் செல்வாக்கு எதுவுமே அவருக்கு என்ன பண்ணல பெருசா தெரியல. சரி, இப்போ பவுல் கிட்ட இருந்து இது எப்படி நமக்கு பாடமாக எடுத்துக்கலாம்? இல்லை யாராவது படிக்கும்போது இதை நான் ஃபீல் பண்ண முடியாது எனக்கு தனிப்பட்ட விதத்தில், தேவன் காமிச்ச அந்த வெளிப்பாடு இவர் இப்படியா முடிவு எடுத்து இப்படியா பண்ணாரு, இதை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக எடுத்துக்கலாம்? பிரதர் செல்வம். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு காரியத்திலேருந்து நமக்கு என்ன இதை படிப்பனையாக எடுத்துக்கலான்னா, இப்போ அவர்கிட்ட சில தனித்துவமான காரியங்கள் இருந்துச்சு, வைராக்கியம் உறுதியான அந்த ஒரு விஷயத்தில் நின்னார். அதோட கூட தேவனுடைய தயவில் அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு தரிசனம் அவர் 3ஆம் மாதம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே கற்றுக்கொண்ட காரியங்கள். ஸோ இதெல்லாம் வச்சு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பூமிக்குரிய காரியங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அதன் மேலே அவருக்கு ஏன் நாட்டம் போடலன்னா, தேவன் வைத்திருக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம் அந்த ஒரு மேன்மையை பார்த்துட்டாரு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இது ஒன்றும் இல்லை, காலம் குறுகினது அப்படின்ட்டாரு. இப்போ நமக்கும் அதே தான், நம்மளும் எப்படி தான் இருந்தோம்னா தேவனை அறியாமல் இருந்தோம். ஆனால் தேவன் சத்தியத்தை கொடுத்து இப்போ அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டாங்க. காலத்துக்கு ஏற்ற அந்த ஒரு சத்தியத்தில் இருக்கிற நாமும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ தேவன் ஆச்சரியமான காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க, இவ்வளோ ஆசீர்வாதங்கள் நமக்காக வைத்திருக்காங்க அப்படின்னும் போது ஸோ நம்மளும் என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய உலக காரியங்கள் இந்த ஒரு விஷயத்தின் மேலே அதிக நாட்டம் வைக்காமல் அது ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு அவரை போல் நம்மளும் என்ன பண்ணோம்னா இந்த ஒரு உறுதியான இந்த ஒரு விஷயத்தில் நம்ம நிற்கணும் அப்படின்றத. ஓகே, தேங்க்யூ பிரதர். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கும்போது இப்போ பவுல் அங்கே என்ன தரிசனமாக பார்த்தாரோ அது எல்லாம் இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நாம என்ன நேரடியாக மாம்சக்கனால் என்ன பண்ணல, நம்ம பார்க்கல. மற்றபடி எல்லாத்தையுமே தேவன் என்ன பண்ணிட்டாரு? வெளிப்படுத்திட்டாரு. அப்படி வெளிப்படுத்தின விஷயத்தின் மீது எந்த அளவுக்கு நம்ம உறுதியான ஒரு நம்பிக்கையும் அந்த மேலான ஒரு பாக்கியத்தையும் நம்ம வந்து வாஞ்சிக்கிறோமோ அதனுடைய தன்மைக்கு ஏற்ற வகையில் தான் இந்த பூமிக்குரிய விஷயம் எந்த அளவுக்கு நம்ம பெருசு இல்லைன்றதை உணர வைக்கும். கரெக்டுங்களா? சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த பவுல் சொன்ன இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு எப்படியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப தீவிரமானதா, அதாவது தீவிரவாதம் இருக்கு இல்லைங்களா, தீவிரவாதி அப்படின்னு என்னன்னா அவங்க நினைச்ச ஒரு விஷயத்துக்காக இல்லை அவங்க ஒரு செயலுக்காக தங்களுடைய ஜீவனே கொடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்காகவே என்ன பண்றாங்க வாழ்றாங்க இல்லையா. அந்த மாதிரி இது தோன்றினாலும் இந்த ஏற்ற கால சத்தியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதே வகையில் அப்படியாகவே வாழ்வதற்காக தான் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம 14வது பக்கத்தில் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் 2வது ஒரு பேராகிராஃப் படிக்கலாம். படித்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 14வது பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கிற கண்டென்ட்ல 2வது பேராகிராஃப். புதிய சுபாவத்திற்கு ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் இனி ஒருபோதும் பழைய சுபாவத்தின்படி வாழக்கூடாது. பூமிக்குரிய காரியங்களின் மீது அதிக கவனம் செலுத்தும் விதமாக நம்முடைய விருப்பங்கள், ஆசைகள், நம்பிக்கைகள் மற்றும் லட்சியங்கள் ஆகியவற்றின் மீதும் இருக்கக்கூடாது. மற்ற உலக மனுஷர் நாடி செல்வது போல் இல்லாமல் மாறாக பரலோக ராஜ்யத்தின் நலன்களை மேம்படுத்துவதிலேயே முழு விருப்பமும் அக்கறையும் கொண்டிருக்கிற புது சிருஷ்டிகளாகவே நாம் தொடர்ந்து வாழ வேண்டும். சரி, இந்த பேராகிராஃப்ல இருந்து ஒரு 2 கேள்வி நம்ம கேட்க போறோம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். புதிய சுபாவத்திற்காக ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்க அப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிடக்கூடாது? பழைய சுபாவத்தின்படி வாழக்கூடாது. இது வந்து கட்டளையா இல்லை வந்து ஒரு அன்புனால தேவனுடைய போதனை அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை இந்த காரியத்தை எப்படி எடுத்துக்கலாம்?
யார் கை தூக்குறீங்க? இல்லை, ஒரே வார்த்தை தான் பதில். கை தூக்கி நீங்கள் மைக்கில் சொல்லலாம். அடுத்து நம்ம கண்டிப்பாக சிஸ்டர் ஜெயராணி. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை தான். ஏன்னா நம்ம ஆவியினால் ஜென்மிக்கப்படும் போதே நம்மளுடைய ஜென்ம சுவாபம் அங்கே மறிச்சிருச்சு. நம்ம தேவனுடைய அந்த இதில் பலிபீடத்தில் நம்ம முழுமையாக அதை வச்சிட்டதுனால இனிமேல் நம்மளுக்கு அந்த பூமிக்குரிய காரியங்கள் ஈடுபடுறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு உரிமையும் அங்கே கிடையாது அப்படின்றது தான் அங்கே கொடுக்கப்பட்டது. சரி, ஓகே. இப்போ இது ஒரு கட்டளை. ஏன் அது கட்டளை அப்படின்னா, இப்போ நம்முடைய உடன்படிக்கை என்னதான் சொல்லி போட்டிருக்கிறோம்? என்ன நம்ம செஞ்ச உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனே உங்க சித்தம் செய்கிறோம் அப்படின்னு ஒப்பு கொடுத்துருக்குறோம். ஆனால் அந்த உடன்படிக்கையில் என்ன இருக்கு தெரியுங்களா? அதாவது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு இல்லைங்களா, இந்த பூமியில் நம்ம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எது அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிப்படையான ராஜ்யத்தில் உலக ஜனங்கள் எல்லாம் உயிர் தெழுந்து அந்த திரும்ப கொடுத்தலின் காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்கல்ல, அப்போ எந்த குறையுமே இருக்காது. இப்பயே என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பிரச்சனை இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் அங்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது தீமைகள் இருக்க போகிறதில்ல. அதே வகையில் அவங்களுக்கு என்ன இழந்தாங்களோ அது எல்லாமே திரும்ப கிடைக்க போகுது. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே ராஜ்யத்தில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் இருக்குல்ல, மனுஷனாக பிறந்த ஒருத்தவங்களுக்கு, இந்த ஆதாமுடைய சந்ததிக்கு, அதுவே வேண்டாம் தேவனே, எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும்போது புதிய சுவாபம், ஆவிக்குரிய சுவாபம், புது சிருஷ்டியாக நாங்கள் என்ன பண்ணோம், மாறுறோம். எங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டாம், பரலோக ஆசீர்வாதம் தான் வேணும்னு என்ன பண்ணுறோம், தேவன்கிட்ட சொல்லிட்டோம். இப்போ அது உண்மை அப்படின்னா இதை நம்ம ஒரு போதனையெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இது கட்டளையாக தான் என்ன பண்ணணும், நம்ம சரி எடுத்துக்கலாம். சரி, இந்த பூமிக்குரிய விருப்பங்களின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. பழைய சுவாபத்தின்படி என்ன பண்ணக்கூடாது. அப்போ பழைய சுவாபத்தின்படி வாழ்றது அப்படின்னா நடைமுறையில் என்னன்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போ பழைய சுவாபத்தின்படி வாழ்றது அப்படின்னா பழைய விருப்பம், பழைய ஆசை, பழைய நம்பிக்கை, பழைய லட்சியம். வெறும் வார்த்தைகளாக பார்த்துருக்குறோம். நடைமுறையில் அப்படியாக வாழ்வது அப்படின்னா என்னன்றதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது எப்படியா மாற்றப்படணுன்றதை செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். சிஸ்டர் சுரேகா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் பழைய மனுஷன் இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அடுத்து அந்த குழந்தை அடுத்த ஸ்டேஜ் போகும்போது அவங்களுடைய லட்சியங்கள், நோக்கம், விருப்பம் என்னவாக இருக்கும்னா, நம்ம அடுத்து நல்லா படிக்கணும், அடுத்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும், அடுத்து ஒரு நல்ல கல்யாணம் பண்ணணும், அடுத்து குழந்தைங்க, அடுத்து ஒரு வீடு, இப்படி பூலோக காரியம். ஸோ எல்லாமே நல்லது நல்லதுன்னு சொல்றீங்க. ஓகே, அப்படியா கண்டிப்பாக இருக்க போகிறதே இல்லை. சரி, ஒரு உலகத்தில் ஒரு மனுஷன் பிறந்தாங்கன்னா அவங்களுடைய லட்சியங்கள் இப்படி தான் இருக்கப்படும். ஆனால் ஒரு புது சிருஷ்டியாக நம்மளுடைய நோக்கங்களும் வேற மாதிரி இருக்கு. அது சொல்லாமன்னா நம்முடைய நோக்கங்களா, அது அப்புறம் நம்ம வரலாம். இப்போ என்னன்னு பார்க்கும்போது நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். சரி, இது பழைய நோக்கம். வேற அப்படியாகவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய சுவாபத்தின்படி வாழ்றது அப்படின்னா நடைமுறையில் என்ன அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணுங்க. சகோதரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கூடுதலாக யாராவது கை தூக்குனீங்கன்னா நான் சொல்கிறேன், இல்லை அப்படின்னா நானே சொல்கிறேன், கை தூக்க வேண்டாம், இருங்க. ஸோ பழைய மனுஷன் பழைய சுவாபத்தின்படி, இன்னும் புதிய சுவாபமே நமக்கு உருவாகலை அப்படின்னா எப்படிப்பட்டவங்களா வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படின்றத யார் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது பிரதர் சிவபாலன். அதாவது புதிய சுபாவம் நமக்கு வேணும். பழைய சுபாவத்தைப்படி இருக்கிறோம் அப்படின்னா பழைய சிந்தனைகள் மனிதர்கள் நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்கும்.
ஸோ அதன் மீறி நம்ம இருந்தால் மட்டும்தான் புதிய சிருஷ்டியாக நம்ம தேவன் விரும்புகிறபடி நம்ம இருக்க முடியும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகே பிரதர், இவ பழைய சுவாபத்தின்படி பழைய மனுஷன், அதாவது ஒரு உலகத்தில் வாழ்கிற உலக மனுஷனுக்கு வாழ்கிற நோக்கம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ பழைய சுவாபத்தின் இப்போ வாழ்கிறது அப்படின்னா எப்படியெல்லாம் வாழ்கிறது அப்படின்றத உதாரணமாக நடைமுறை வாழ்க்கையில் கேட்குறோம். நம்ம எப்படி இல்லைன்னா இப்போ சொந்த பந்தம்னு சொல்லிட்டு இருப்போம், நம்ம கிறிஸ்துக்குள்ளே வந்திருப்போம். ஆனால் உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள், அதாவது இங்கே உலக பிரகாரமாக அவங்க சொல்கிற விருப்பப்படி விசேஷங்களை கலந்துக்கிறது, விசேஷம்படி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் கொடுக்கறதுன்றது பழைய சுபாவமாக இருக்கும். நம்மளோட நோக்கம் அதிலேருந்து இருக்கக்கூடாதுன்றத இது பண்ணுறது. சரி, இந்த சொந்தக்காரங்களோ இல்லை நம்முடைய உடன் பிறந்தவர்களோ எப்படியெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அப்படியாகவே வாழ்வது என்பது உலக பிரகாரமாக வாழ்கிறது அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னா சகோதரர் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அப்படியே வாழ்கிறோன்னு வச்சுக்கிங்களேன், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம் இல்லை அப்படின்னா இங்கே நம்ம சொல்கிற இப்படியா வாழக்கூடாது அப்படின்றது கட்டளையாக இருக்கிற ஒரு விஷயம் நம்ம அப்படியே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து சிஸ்டர் ராதா. ஸ்தோத்திரம். எப்படி பழைய சுபாவத்தில் நம்ம இருந்திருப்போம் அப்படின்னாக்கா, இப்போ நான் பெரிய வீடு கட்டணும்னு நினைப்பேன், பிள்ளைய வந்து நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும்னு நினைப்பேன், ஃபீஸ் அதிகமாக இருக்கும், செவ்வாய்க்கிழமை சபை கூடுதலாக பார்ட் டைம் ஒர்க்கு போனாக்கா இன்னும் கொஞ்சம் சம்பளம் வரும், ஓட்டி போட்டாக்கா இன்னும் கொஞ்சம் நிறைய சம்பளம் வரும், பிள்ளைய பெரிய காலேஜில் சேர்க்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், இப்படி தான் இதுதான் பழைய சுபாவத்தினுடைய காரியங்கள். நல்ல வேலைக்கு போனோம், ஐஏஎஸ் படிக்க வைக்கணும், இப்படி உலகத்து சிந்தனைகள் தான், உலகத்தின் நோக்கங்கள், அதனுடைய அந்த திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் என்னுடைய பழைய சுபாவம் இருந்திருக்கும். ஓகே, ஸோ அருமையான உதாரணங்கள். ஒருவேளை இந்த பூமியில் எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு அடிப்படையில் நம்முடைய நோக்கங்கள் ஆகட்டும், நம்முடைய விருப்பங்கள் ஆகட்டும், நம்முடைய நம்பிக்கை, லட்சியம், இது எல்லாமே இந்த பூமி சார்ந்த விஷயமாவே இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை ஜெனிப்பிக்கப்பட்டிருக்குமா அப்படின்றது கேள்விக்குறி. ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தாலும் எப்படியாக வாழ வேண்டும் அப்படின்றதுல என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது முயற்சி எடுக்கல. ஸோ இந்த பூமிக்குரிய விஷயம்தான் பெருசாக தெரியுது. அப்படின்னா என்ன ஒரு காரியம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆவிக்குரிய காரியத்தின் மீது என்ன இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியான விருப்பமும் வாஞ்சியும் நம்முடைய நம்பிக்கை அதுவாக என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்குன்னு பார்க்குறோம். சரி, இப்போ உலக ஜனங்கள் நாடி போகிற மாதிரி நம்ம போக முடியாது, போகக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா நம்முடைய நம்பிக்கைகள் என்னவா இருக்கணும், எப்படியாக மாற்றப்பட்டிருக்கணும், நம்முடைய விருப்பங்கள் என்னவா மாற்றப்பட்டிருக்கணும், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விருப்பங்கள் என்னவாவே மாறி ஆகணும், எதன் மீதாவே இருக்கணும். இந்த பேராகிராஃபுடைய மீதி பகுதி. சிஸ்டர் சிவசக்தி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நோக்கம், வாஞ்சை, விருப்பம் எல்லாமே யாருன்னா, இப்போ ஏசு கிறிஸ்துவும் பவுலுன்னா அவங்களோட தீவிரவாதி மாதிரின்னு கூட சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஒரு கோலுன்னா அந்த கோலை நோக்கி என்ன விஷயமா இருந்தாலும் அதை இழக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க, அதை பற்றியே தான் சிந்தித்து கொண்டு இருந்தாங்க. அப்போ நாமளும் இந்த பரலோக ராஜ்யத்துக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த நலன்களை எப்படி நம்ம வந்து நம்மளோட விருப்பம், ஆசை, அக்கறை எல்லாமே வந்து அதில் இழந்து அதை எப்படி மேம்படுத்துறது, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி அடையிறது, அதுக்கு என்ன வழி, அதே ஒரே வழி நோக்கமாக தான் இருக்கும். அவசரம் பூமிக்குரிய ஆசைகள் வந்து கம்மி தான், அதில் வாழ்ந்துக்கலாம், அவ்வளோதான். தேவன் வந்து ஒரு பர்மனெண்ட் கிடையாது, ஒரு நிரந்தரம் கிடையாது, நம்மளுக்கு சும்மா ஒரு கூடாரம். அதில் இருந்துட்டு நம்ம வந்து பரலோகத்தை அதை அடையணும்னா இது வந்து பெருசு கிடையாது நம்மளுக்குன்ற விஷயம். ஸோ இங்கே நம்ம பாயிண்ட் அருமையாக நம்ம படிக்கிறோம். மற்ற உலக மனுஷன் நாடி செல்வது போல் இல்லாமல் மாறாக பரலோக ராஜ்யத்தின் நலன்களை மேம்படுத்துவதிலேயே முழு விருப்பமும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னா, இப்போ அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய நலன்கள் இப்போ என்னன்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அது எல்லாமே நமக்கான நலன்கள், நமக்கான விருப்பங்கள், இந்த பூமிக்குரிய திட்டங்கள், இதை நம்ம பார்த்தோம். அப்படியாக வாழ்றது அப்படின்றது நம்முடைய சுய விருப்பத்தின்படி வாழ்றது. மாறாக தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவசத்தின்படி வாழ்றது அப்படின்னா தேவனுடைய திட்டத்தின் மீது அக்கறை இருக்கணும். அதே வகையில் அந்த பரலோக ராஜ்யத்தின் நலன்களாக இருக்கக்கூடிய
அது நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதமாகட்டும், அடுத்து உலக ஜனங்கள் ஆசீர்வதிக்கிற விஷயமாகட்டும், இந்த நலன்கள் மீது அக்கறையும் விருப்பமும், அதுவும் என்ன சொல்கிறாருன்னா முழு விருப்பம். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. ஸோ அப்படியா இருக்கும்போது தான் புது சிருஷ்டிகளாகவே நம்ம வாழ்வதற்காக பிரயாசம் எடுத்துக்கொண்டே இருப்பது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாம்சத்தின்படி வாழாமல் ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம என்ன பண்ணுறது, வாழ்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். சரி, இப்படியாக வாழ்கிறவங்க பரலோக ராஜ்யத்தின் நலன்களையே அதிகமாக ஒருத்தவங்க விருப்பம், அவங்களுடைய வாஞ்சை எல்லாமே இருக்குது அப்படின்னா, அவங்க முக்கியமான ஒரு வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. என்ன வேலை என்பது 14வது பக்கத்தில் நம்ம படித்த கடைசி பேராகிராஃபு. இதை நம்ம படிக்க போகிறதில்ல, சுருக்கமாக அந்த பேராகிராஃபில் என்ன பாயிண்ட் இருக்குது. இப்போ ஒரு வேளை பரலோக ராஜ்யத்தின் நலன்களில் ஒருத்தவங்க ரொம்ப அக்கறையாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க முக்கியமான ஒரு வேலை என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஃபர்ஸ்ட் யார் கை தூக்குறீங்க? கை தூக்குங்க. சிஸ்டர் சபிதா. அண்ணா, நம்மளோட வேலை என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பரலோக ராஜ்யத்தில், அதாவது பின்னாடி உயிர் தெழுந்து வர ஜனங்களுக்கு தேவனை பற்றியும் தேவனுடைய சத்தியங்களை பற்றின அறிவை ஊட்டுறதுக்கு இப்போதைக்கு இருக்கிற சபை ஜனங்களை தேர்ந்தெடுத்து அந்த அதுக்குரிய வாஞ்சி உள்ளவர்களை நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி இந்த சுவிசேஷத்தை அறிவித்து அவங்கள இந்த சபை வகுப்பாராக வளர செய்வதற்கு நம்மளால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்யணும். ஓகே. ஸோ இந்த அளவுக்கு பரலோக ராஜ்யத்தின் மீது அதிக அக்கறை உள்ளவங்க, அதிக வாஞ்சை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு யார் யாரெல்லாம் தகுதியுள்ள பாத்திரமாக பார்க்குறாங்களோ அப்படிப்பட்டவங்ககிட்ட இந்த சுவிசேஷம் என்ன பண்ணுவாங்க, அறிவிக்கிற ஒரு வேலையை முழு முயற்சியோடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படியாக ஒருத்தவங்க உண்மையாக செய்கிறாங்க அப்படின்னா 15வது பக்கத்துக்கு முதல் லைன். ஸோ அவங்க எப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க? அதாவது பரலோக ராஜ்யத்தின் மீது அதுக்காக தேவனுடைய சித்தம் செய்யக்கூடிய புதிய சிருஷ்டிகளை கண்டு கொண்டு அவங்களுக்கு சத்தியத்தை அறிவித்து இந்த ஒரு ஊழியத்தை அதிகமாக அவங்களுக்காகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, தேவனுடைய திட்டத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த உலகம் அப்படின்றது எப்படிப்பட்டதாக இருக்கும்? சரி, இது கோரஸாக பதில் வந்ததுனால நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், போகலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உலகத்தினுடைய காரியம் அற்பமாக இருக்கு அப்படின்னா, அப்படி பார்க்கணும் அப்படின்னா அநேகருக்கு எப்படியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விஷயம் இந்த உலகத்தில் நம்ம இதை பண்ணல அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அதனால என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க மாட்டிப்பாங்க. கடைசி வரைக்கும் தேவ சித்தத்தை என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க செய்கிறவங்களாம் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் இத்தகைய தேவ வேலைக்கு முன்னால் உலக காரியங்கள்லாம் அற்பமானதாகி விடும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இப்படி அற்பமாக பார்க்குறவங்க மட்டும்தான் எதை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தேவ சித்தம் செய்யாதபடிக்கு நிறைய தடைகள் என்ன பண்ணுமா அவங்களுக்கு வருமா. அதெல்லாம் மேற்கொள்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. ஒருவேளை அப்படியே மேற்கொண்டு வாழாமல் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? அதாவது தேவ சித்தம் செய்கிறோன்னு வந்துட்டோம், அதுக்கு நிறைய இடையூறுகள் இருக்குது, நிறைய டிஸ்டர்பன்ஸு, தேவையில்லாத விஷயத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க மாட்டிக்கிறதுக்கான சூழ்நிலை வருது. இல்லை நான் அதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்காமல், ஊழியம் செய்யாமல், தேவ சித்தம் செய்யாமல் என்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னோட நிலைமை என்னவா ஆகிவிடும்? கை தூக்கலாம். கை தூக்கலாம். கம்மியாக தான் கை தூக்குறீங்க. என்ன சிஸ்டர் சிவசக்தி? அற்பமாகி விடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த வேலைக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்னா மாபெரும் வேலைக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த வேலையில் நம்மளுக்கு ஒரு பங்கு, தாளந்தங்கள் வித்தியாசம் இருக்கும், ஆனால் பங்கு நம்மளுக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்காரு தேவன். அப்போ அந்த பங்கை நம்ம செய்யும் போது பூமிக்குரிய தடைகள் எல்லாம் நம்ம உதறிட்டு பரலோகத்துக்குரிய வேலைகள் என்னவோ அதை செய்யும் போது நம்ம செய்யலை, அதில் நாம் தவற விட்டுட்டோம், அதில் அசட்டத்தனமாக இருக்கிறோம், சோம்பேறியாக இருக்கிறோம்னா நம்மளை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களுக்கு அது சென்றோம். அது இன்னொருத்தவங்களை வச்சு தேவன் பயன்படுத்துவார். அப்போ நம்ம பூமிக்குரிய வேலைகளே செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். பூமிக்குரிய வேலையை செஞ்சுக்கிட்டு பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கே ஓய் தந்து வந்துடலாமா? என்னன்னு பார்த்தோம்னா
ஒருவேளை ஜெனிப்பிக்கப்பட்டு தேவனுக்காக உண்மையா வாழாம அதுக்காக தன்னுடைய நேரத்தையும் பிரயாசத்தையும் எடுக்கல அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முன்னாடி 2 விஷயம் தான் இருக்கு. சகோதரர் கூட சப்ஜெக்ட்ல சொன்னாங்க, ஒன்று ஜீவன், இன்னொன்று மரணம். இந்த ஏற்கனவே மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ள நடந்துடுச்சு அப்படின்னு தான் என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம பேப்டிசத்தில். இல்லை அதுக்கு ஜீவன் கொடுக்குற வண்ணமா இந்த பூமிக்குரிய விஷயத்திலே போய் மாட்டிக்கிறோம், அப்படியாவே வாழ்கிறோம் அப்படின்னா ஜீவன் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி நமக்கு உறுதியாகும்? சரி, ஓகே. அப்படி இந்த பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது ஒருவேளை இப்படிப்பட்ட வாய்ப்புகள் தேவசித்தம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அநேகமாக இருந்தோம், அதை தவற விடுறோம் அப்படின்னா தேவசித்தம் அது என்ன பண்ணும்? நடந்துக்கிட்டு தான் இருக்கணும், நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதை நாம தான் செய்யணுன்ற அவசியம் தேவனுக்கு இல்லை. இந்த சுவிசேஷ யுகம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுறோம், முடிஞ்சிடும். நாம் அதை முடிச்சாலும் முடிக்கலனாலும் இந்த யுகம் என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக முடிஞ்சிடும். கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது தேவசித்தை நிறைவேறி நம்ம விட்டு கடந்து போயிடும். நாம் என்ன பண்ணுறோம், நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பெற்றுக்கொண்ட வாய்ப்பை தவற விட்டவர்களா நம்மளை கைவிடப்பட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது போயிடுவோம். அதனால என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்படியா கடந்து கொடுக்குற ஒவ்வொரு மணி நேரத்தையும் நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா என்ன நோக்கத்துக்காக நம்ம அர்ப்பணிச்சோமோ அந்த நோக்கம் நமக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைவேறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம்னு பார்க்குறோம். ஸோ அடுத்த ஒரு பேராகிராஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த பேராகிராஃப் படிக்கலாம். 15வது பக்கத்தில் மொதல் பேராகிராஃப் முடிச்சுட்டு 2வது பேராகிராஃப் இந்த ஊழியத்தில் துரிதமாகவும் இந்த ஊழியத்தில் துரிதமாகவும் ஜாக்கிரதையாகவும் செயல்பட வேண்டிய அவசியத்தை இன்னும் முழுமையாக உணரும்படிக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற வாய்ப்பானது எவ்வளவு குறியதாக என்று இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, ஓகே. அடுத்து பேச போகிற கண்டென்ட்டுக்கு இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பேஸ். நமக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு ஷார்ட், அது நம்ம நிறைவேற்றி முடிக்கிறதுக்கான டைம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஸோ அப்படியா பார்க்கும்போது அடுத்து சகோதரர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில லிஸ்ட்டு போடுறாங்க டைம் கால்குலேஷனுக்கு. இந்த பக்கம் நம்ம அர்ப்பணித்து தேவனுக்காக செய்யக்கூடிய சித்தம் செய்கிற அந்த ஒரு டைம் ஒரு பக்கம், இந்த பக்கம் அப்படியாக இல்லாமல் நம்ம உலக பிரகாரமாகவும் இல்லை இதுக்கு முன்னாடியும் இல்லை தேவ சித்தம் செய்யாமல் இருக்கிற டைமு, 2 பக்கமும் ஒப்பிட்டு கடைசியாக கன்க்ளூஷன் என்ன அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணுங்க. யார் கை தூக்குறீங்க? ஒரு கால்குலேஷன் போட சொல்கிறாரு, மைனஸ் பண்ணி பார்க்க சொல்கிறாரு, கழிச்சு பாருங்க. இந்த பக்கம் தேவ சித்தம் செய்யறதுக்கான நேரம், இந்த பக்கம் உலக பிரகாரமாக வாழ்கிறது, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எந்த விஷயம் எந்த மணி நேரங்கள் அதிகம் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஷேர் பண்ணணும். சிஸ்டர் ஆலிஸ். அர்ப்பணிப்புக்கு முன்பு நம்ம என்ன செய்துட்டு இருந்தோம், உலக காரியங்கள் இதில் ஈடுபட்டு இருந்தோம். அர்ப்பணிப்புக்கு பின்பு நம்ம தேவனுடைய வேலையை செய்துட்டு இருந்தோம். இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்க்கும்போது தேவனுடைய வேலையை செய்கிறதுக்கான காலம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அவருடைய வேலையை செய்கிறதுக்கு அந்த காலம் ரொம்பவும் கம்மியாக இருக்காது. இப்போ நம்ம முன்னாடி செஞ்சுட்டு இருந்ததை விட தேவனுடைய வேலையை செய்தது தான் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் இப்போ இனிமேல் வர காலம் வந்து தேவனுடைய வேலையை செய்கிறதுக்கு பத்தாது. அதனால் அந்த கொடுக்கப்பட்டிருக்க காலமுமே கொஞ்சம், அதில் நம்ம இன்னும் மெதுவாக வேலை பார்த்துட்டு இருந்தோன்னா இந்த காலமும் முடிஞ்சு போயிடும் அப்படின்றது தான் கேள்வி. ஓகே, 2 பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க, 3வது பாயிண்ட்டை விட்டீங்க. ஒன்று என்னன்னு பார்க்கும்போது அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரத்தை வீணாக்கி உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டு இருந்திருப்போம், அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்முடைய சரீர பலம் குறைஞ்சி வயசு என்ன பண்ணும் ஆகும். அது நிமித்தமாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்ப்போம், கடந்து வந்திருப்போம். இது இல்லாமல் 3வது முக்கியமான பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டு தான் அதிக மணி நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில். சரி, ஓகே. அந்த 3வது பாயிண்ட்டை யார் கொஞ்சம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறீங்க? சிஸ்டர் போனா.
பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை வந்து நம்ம உலகத்தில் இருந்ததால் உலகத்துக்குரிய வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்தோம். அப்போ இருக்கும்போது அநேக விஷயம் நேரத்தை ஃபுல்லாகவே நம்ம எப்படின்னா நம்மளோட தேவைகளுக்காகவும் நம்மளை சுற்றி உள்ள தேவைகளுக்காக தான் நம்ம அதிகமாக சார்ந்திருப்போம். இப்போ கணவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைகளுக்காக மனைவிகளுக்காக தான் அவங்களுடைய நேரத்தை ஃபுல்லாக ஒர்க்கில் ஃபுல்லாகவே செலவு பண்ணிவிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க சத்தியத்துக்காக ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதில் தான் அவங்களுடைய காலம் போயிடும். இதில் வந்து அவங்களுடைய பலவீனங்கள் உடல் ரீதியான பலவீனங்கள் அதிகமாக வந்துடும். ஏன்னா வந்து கணவன் என்னும்போது குடும்ப தலைவன் என்னும்போது அவங்களுக்கு அநேக பொறுப்புகள் இருக்கும்போது அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஃபுல்லாகவே தன்னை சார்ந்து அவங்க இருக்கிறாங்கன்ற எண்ணத்திலே ஃபுல்லாகவே கழிச்சிடுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்படின்னா நம்ம எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலர் வந்து பெற்றோர்கள் சத்தியத்தில் இருந்தால் பிள்ளைகள் வந்து ஒரு 18 வயசு 20 வயசு சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணுறோம் வந்துடுறோம். இல்லை நாமவே வந்திருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது பல வருஷங்கள் என்ன ஆயிருக்கு நம்ம வாழ்க்கையில் பேஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் அத்தனை வருஷமாக நம்ம தேவசத்தை என்ன பண்ணல செய்யலை. நமக்காகவும் நம்மளை சார்ந்தவங்களுக்காகவும் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சரி, அப்படியே வாழ்ந்த ஒரு டைமு பல வருஷங்கள். அப்போ தேவ சித்தம் செய்கிறதுக்குன்னு எவ்வளோ நேரம் கிடச்சிருக்கு நமக்கு சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம்? எவ்வளோ நேரம் கிடச்சிருக்கு? 50 வயசில் ஒருத்தர் சத்தியத்துக்குள்ளே வராருன்னா அவருக்கு எவ்வளோ நேரம் கிடைக்கும்? 10 வருஷம். சரி, ஓகே. ஸோ என்ன ஒரு விஷயம், 50 வருஷம் உலகத்துக்காக என்ன பண்ணிட்டாரு? வாழ்ந்து முடிச்சிட்டாரு. சரி, 50 வயசில் வந்தோம், இன்னும் எனக்கு கொஞ்சம் நேரம் தான் கிடச்சிருக்கு, இந்த கொஞ்ச நேரத்தில் நான் என்னுடைய அழைப்பை உறுதி செய்யணும் அப்படின்ற அந்த பிரயாசம் அவர் எடுக்கல அப்படின்னா அதுக்கு தான் கால்குலேஷன் பண்ண சொல்கிறாரு. நமக்காகவும் நம்மளை சார்ந்திருக்கிறவங்களுக்காகவும் இப்படியாக பல வருஷங்கள் என்ன பண்ணிட்டோம், வாழ்ந்து வேஸ்ட் ஆக்கிட்டோம். அதனால் மீதி இருக்கிற நேரத்தை என்ன பண்ணுற வேண்டாம், தயவு செஞ்சு வீணாக்கிட வேண்டாம். இந்த ராஜ்ய சேவையை முழு முயற்சியோடு நம்ம என்ன பண்ணணும், இருக்கிற நேரத்தில் செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும் நம்ம பார்க்கணும். அப்போனா எப்படி இருந்தால் தான் நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை சரியாக செய்ய முடியும் அப்படின்றது இந்த 15வது பக்கத்தில் கடைசி பேராகிராஃப் ஒரு சில லைன் நான் சொல்கிற வரைக்கும் படிங்க. மேலும் மிகுந்த சிக்கனத்துடன் நேரத்தை செலவிட்டாலும் கூட நாம் அர்ப்பணித்திருக்கின்ற அந்த மாபெரும் வேலைக்கு இன்னும் எவ்வளவு காலம் மீதி இருக்கும்? நாம் அதை உண்மையில் கணக்கிட்டு பார்த்தால் அது எவ்வளவு சொற்பமாய் தோன்றுகிறது. நிச்சயமாக பவுல் இங்கே கூறுவது உண்மைதான். ஊழியத்திற்கென்று மீதிருக்கும் காலமானது மிகவும் குறுகினது. பரிசுத்தவான்கள் வெற்றிகரமாக ஓடி பரிசை பெறவும் எஜமானருடைய கணத்திற்காக எதையாவது சாதிக்கவும் அல்லது உடனிருக்கும் ஊழியர்களுக்கு சத்தியத்தின் எக்காலத்தை ஊதுவதன் மூலமும் அவர்களுடைய நற்செய்தியின் அன்பையும் நன்றி அறிதலையும் காண்பிக்கவும் விரும்பினால் அவர்கள் உறுதியுடன் தடைகளை தள்ளிவிட்டு அவைகளை மேற்கொள்வது அவர்களுக்கு தகுதியானது. ஓகே சிஸ்டர், ஸோ இந்த பேராகிராஃப் நம்ம பார்க்கும்போது இந்த பேராகிராஃப் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் படிச்சிருந்தவங்க இதை படிக்கும்போது ஒரு வேளை இதுக்கு முன்னாடி நம்ம நேரத்தை நிறைய வீணாக்கியிருக்கலாம், இல்லை இப்பயும் வீணாக்கிட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தேவன் சார்ந்த ஒரு சில நல்ல முடிவுகள் நம்ம எடுத்திருப்போம் இல்லையா? எவ்வளவு தான் ரொம்ப சிக்கனத்தோட நேரத்தை செலவிட்டாலும் ஒன்று குடும்பத்துக்காக ஒரு 4-5 மணி நேரம், வேலைக்காக 8 மணி நேரம், தூங்குறதுக்கு 8 மணி நேரம் தூங்குறீங்கன்னா உலகத்தில் பாக்கியவான். ஸோ என்ன அப்படின்னு பார்க்க, சரி ஓகே 8 மணி நேரம், எல்லா பக்கமும் மணிக்கணக்கில் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது சுருக்கி பார்த்தாலும் கடைசி வரைக்கும் தேவ சித்தம் செய்கிறதுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ண முடியல, டைமே கிடைக்கிறது இல்லை. கரெக்டாக இல்லைங்களா? சரி, இந்த பேராகிராஃபு உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு? யார் ஷேர் பண்ணுறா? இல்லை, நேரத்தை வீணாக்குறது பாவமே எனக்குலாம் தெரியல பிரதர், நான் அந்த அளவுக்குலாம் என்ன பண்ணல, யோசிக்கல, இது என்னால் மாற்றிக்கவும் முடியாது, நான் இப்படியே தான் என்ன பண்ணுவேன் கடைசி வரைக்கும். அது ஒரு பக்கம் இருக்குது, அதை பற்றி நம்ம யோசிக்கல. பட் உண்மையாலுமே இந்த சத்தியம் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதாக தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. நாம் என்ன உணர்ந்தோம்?
பிரதர். இப்போ இதை படிக்கும்போது எப்படி தோணுதுன்னா, நம்ம சத்தியத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நிறைய நேரத்தை, அதாவது 50 வயசில் வீணாக்கினாலும் இனிமேல் இருக்கிற அந்த காலத்தில் நம்ம எப்படி ஃபீல் பண்ணி இப்போ மக்கள் ஓடுறாங்க அப்படின்னா, தேவனோட சத்தியத்தை செய்கிறதுக்கு இன்னமும் நிறைய காலம் இருக்க மாதிரியும், உலகத்தோட விஷயங்களை செய்கிறதுக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்கிற மாதிரியும், அதை நோக்கி பயணிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி ஓடுது. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறீங்கன்னா உணர்வை போகாமல் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சரி, ஓகே, பாயிண்ட் நல்ல பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, தேவனோட ராஜ்யத்தை செய்கிறது தான் இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குதுன்றதை மறந்துட்டு இது எப்போயோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உலகப்பிரவான காரியங்களை செயல்பட்டுட்டு போய், ஏன்னா நம்மளோட ஆயுசு இன்னமும் அதிகமாக இருக்க மாதிரி, நம்மளோட இன்னும் நேரம் அதிகமாக இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு உலகத்தில் முதல்ல முடிச்சிடலாம், ஏன்னா தேவனோட ராஜ்யம் பிறகு தானே வரப்போகுது அப்படின்ற ஒரு ஃபீலில் அப்படி போகிற மாதிரி மக்கள் வந்து நம்ம சத்தியில் இருக்கிற மக்கள் ஓட்டு இருக்க மாதிரி தோணுது. ஓகே பிரதர், தேங்க்யூ. ஸோ அப்படியே பார்க்கும்போது இப்போ சகோதரர் சொன்ன அந்த பாயிண்ட்டு அப்படியே அடுத்த பேராகிராஃப் நம்ம படிச்சுட்டு கன்டினியூ பண்ணலாம் டிஸ்கஷனை. அடுத்த பேராகிராஃப் படிங்க சார். இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போல இருக்க வேண்டும். பூமிக்குரிய வீட்டை ஸ்தாபிப்பதும் பூமிக்குரிய குடும்பத்தை வளர்ப்பதும் பொதுவாக வாழ்க்கையின் பிரதான காரியமாக கருதப்பட்டாலும் அது பரிசுத்தவான்களின் லட்சியமாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு புது சிருஷ்டிகளுக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நேரம் அப்படின்றது ரொம்ப சிக்கனமாக செலவிட வேண்டிய நேரமாக இருக்குது. அதே வகையில் ரொம்ப சொற்பமான நேரம் தான் இருக்குது. அதே வகையில் ரொம்ப குறுகின நேரமாக இருக்குது. அப்படியா இருக்கிறதுனால என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னு இந்த பேராகிராஃபில் சகோதரர் சொல்கிறாங்க. சிஸ்டர் தனம். இங்கே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, மனைவி இருக்கிறாங்க, ஒரு கணவன் வந்து அதுக்கே வந்து அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவங்களுடைய தேவைகளுக்காகவே அவங்க எதுக்கு அர்ப்பணிக்கப்பட்டாங்க, தேவனுடைய ஊழியத்தை செய்ய தான் அவங்க வந்து ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கப்பட்டுட்டு அவங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் வந்து அந்த வீட்டு குடும்பத்துக்கே, அவங்க மனைவி பிள்ளைகளுக்கு தேவைக்காகவே அவங்க வந்து அதிக நேரத்தை வந்து செலவிடக்கூடாது. அதே இந்த பூமிக்குரிய காரியத்து மீதே அவங்க ஒரு லட்சியமாகவும் இருக்கக்கூடாது. ஓகே சிஸ்டர், ஸோ ரொம்ப அருமையான பாயிண்ட்டு. இது கூட வேறு ஏதாவது ஆட் பண்ணுறீங்களா? நானே ஷேர் பண்ணேன், ஏன்னா படித்து ஷேர் பண்ணுறதுனால எல்லாருமே ஷேர் பண்ணலாம். சிஸ்டர் கஸ்தூரி ஷேர் பண்ணுங்கள், அடுத்து எல்லாம் ரெடியாக இருங்க. இங்கே அப்போஸ்தலன் பவுல் மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்கள் மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருன்னா, அப்போ மனைவியை வேணான்னு சொல்கிறாருன்னா அது அர்த்தம் இங்கே கிடையாது. ஏன்னா வந்து புருஷனானவன் தன் தாயின் தகப்பனை விட்டு மனையோடு எசைந்திருப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலன் பவுல் கூட சொல்கிறாங்க விவாகம் வந்து கனம் உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அப்படின்னா மனைவி விட்டுட்டு போகணும் இங்கே அர்த்தம் சொல்லலை. மனைவி ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், மனைவிக்கு தேவையான அவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை பற்றியே நம்ம குறித்து அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். அவங்க என்ன கேட்குறாங்களோ அது செய்வோம். அதே போல் கணவனாக இருந்தாலும் மனைவிக்கு என்ன விருப்பமோ அவங்க விருப்பத்தின்படி செய்வாங்க. மைக்கு கிட்ட வச்சுங்க சிஸ்டர். அந்த மாதிரி இருக்கு. ஓகே. அந்த மாதிரி முக்கியத்துவம் வந்து அதுக்கு தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு மட்டுமே கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களோட தேவையில் என்னவோ அவங்க வீடு வாங்கணுன்னுவாங்க, அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நகை வாங்கணுன்னுவாங்க, என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கெல்லாமே மொத்தமே அப்படி பண்ணுவாங்க. தவிர அந்த குறிப்பிட்ட நேரத்தை நம்ம அதுக்கு செலவு பண்ணாமல் இப்போ நம்ம புது சிருஷ்டியாக இருக்கும்பொழுது அந்த நேரத்தை வந்து தேவனுக்கு செலுத்தினதுக்கு மனைவி விட்டுட்டு போகக்கூடாது. அவங்களுக்கு தேவைகள் பூர்த்தி செய்யணும் கடவுளுடைய கடமையாக இருக்குது. ஆனாலும் தேவனுடைய காரியம் என்னமோ அதை முக்கியத்துவமாக செய்யணுன்னு தான் இங்கே அப்போஸ்தலன் பண்ணி குறிப்பிடுறாங்க. ஸோ இங்கே 2 காரியத்தை சகோதரர் என்ன பண்ணுறாங்கன்னா பகிர்ந்துக்கிறாங்க. அப்படியே பார்க்கும்போது பூமிக்குரிய வீட்டை ஸ்தாபிக்கிறது, அதே வகையில் குடும்பத்தை வளர்க்குறது, குடும்பத்தினுடைய தேவையை சந்திக்கிறது. இதுதான் என்னன்னு பார்த்தோன்னா பொதுவான ஒரு வாழ்க்கையினுடைய பிரதான காரியமாக இருக்குது. ரொம்ப ப்ரைம் அப்படின்னா ஃபஸ்ட் அப்படின்னா அவங்க எதுக்கு முக்கியத்துவம் தராங்க அப்படின்னா, இந்த பூமியில் நமக்குன்னு ஒரு இடம் என்ன பண்ணணும், வீடு இருக்கணும், நிலம் இருக்கணும், இல்லை பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படி குடும்பம். ஸோ இந்த நோக்கம் தான் பிரதான நோக்கமாக இருக்குது. அதுக்காக தான் எல்லா மனுஷங்களும் என்ன பண்ணுறாங்க, ஓடிக்கிட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
இப்போ அப்படியாக ஒரு புது சிருஷ்டியும் வாழக்கூடாதுன்றது தான் இந்த ஆதார வசனத்தினுடைய மைய நோக்கம். அதனால என்ன புரிஞ்சிக்க வேண்டாம் அப்படின்னா, மனைவியா நீ எல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, பிள்ளைகளா எப்படியாவது போங்க அப்படின்னு சொல்ற ஒரு வாழ்க்கைக்காக இல்லை. பட் அவங்களுக்காகவே வாழ்றது அப்படின்றது ஒருவேளை நல்ல விஷயமா இருந்தாலும் நியாயமானதாக இருந்தாலும் ஒரு புது சிருஷ்டி அப்படியாக வாழக்கூடாது அப்படின்றது தான் நமக்கான ஒரு ஆலோசனை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ ஷார்ட்டாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்க, குழந்தை பாக்கியம் இருக்கு இல்லையா, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், இந்த மாதிரிலாம் பழைய ஏற்பாட்டில் நிறைய வசனம் இருக்குது. கரெக்டுங்களா? புதிய ஏற்பாட்டில் இந்த மாதிரி பிள்ளைகளை பெற்று சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு புதிய சிருஷ்டிக்கு ஏதாவது ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கா? ஏதாவது வசனம் சொல்ல முடியுமா? பிள்ளை பெற்றாலே ரட்சிக்கப்படுவாள். ஓகே, அதையும் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் இது கூட ஆட் பண்ணிப்போம். இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதும் அவங்கள வளர்க்குறதும் இல்லை, இந்த பிள்ளைகள் அப்படின்றது ஒரு புது சிருஷ்டிக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதமான்னு கேட்குறேன். ஆசீர்வாதம்னா ஏன்னு சொல்லுங்க, ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா ஏன்னு சொல்லுங்க. யார் ஷேர் பண்றா? ஓகே, கை தூக்குங்க. இல்லை நானா கேட்கவா? சரி, ஓகே. சிஸ்டர் ஜெயராணி. சிஸ்டர், இங்கே உள்ளே இருக்கிற பாயிண்ட்லாம் நமக்கு வேண்டாம். நீங்கள் அப்படியே நார்மலாகவே என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க அப்படின்னு தேவன் ஆதாமுக்கு கொடுத்த கட்டளை, அதாவது ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் புது சிருஷ்டிக்கு செட் ஆகுமா ஆகாதா? இந்த கட்டளை வந்து புது சிருஷ்டிக்கு வந்து செட் ஆகாது. ஆகாது அப்படின்னா ஏன்? ஏன்னா வந்து புது சிருஷ்டிக்கு கொடுக்கப்பட்டது வந்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்ன்ற அந்த கட்டளை கொடுக்கப்படலை. அவங்க வந்து எதுக்காக வந்து அழைக்கப்பட்டிருக்கா அப்படின்னாக்கா, தேவனுடைய அந்த தெய்வீக சுபாவத்துக்கு அதை வந்து அவங்க வந்து அதில் வந்து அந்த ஒரு புது சிருஷ்டியை வந்து வாக்குத்தத்தங்கள், அவங்க கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களை வந்து அவங்க வந்து சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் தேவன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா புது சிருஷ்டிக்கு அந்த ஒரு இதை தான் கொடுத்துருக்காரே தவிர மற்றபடி இந்த ஒரு கட்டளை வந்து அவங்களுக்கு கொடுக்க கிடையாது. ஓகே, சிஸ்டர் சீதா. இந்த இந்த கட்டளை வந்து புது சிருஷ்டிகளுக்கு கொடுக்கப்படலை, அது உலகத்தார இயற்கையான மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு. ஆனால் தேவன் வந்து புது சிருஷ்டிக்கு வந்து ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு. என்னென்னா, ஆவிக்குரிய பிள்ளைகளை வந்து பெற்றெடுக்க, ஆவிக்குரிய விஷயத்தில் வந்து பெற்றெடுக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், உங்களை குறித்து நான் கர்ப்ப வேதனை படுறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்முடைய சிந்தனை என்னென்னா, பூமிக்குரிய விஷயங்கள் இல்லை, முழுக்க முழுக்க தேவனுடைய பரலோக விஷயத்தை சார்ந்திருக்கனால அங்கே போகிற புது சிருஷ்டிகளை தான் வந்து நம்ம பெற்றெடுக்கிறவர்களாக இருக்கணும். அதனால் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு புது சிருஷ்டிக்கு நேரம் கிடையாது. ஸோ அப்படியா இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த பக்கம் வேற யாராவது பிரதர்ஸ்? சார், ஃபெலிக்ஸ் பிரதர். பிதாவாகி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ இதில் நான் இங்கிலீஷில் படித்ததுனால கொஞ்சம் இங்கிலீஷில் ஷேர் பண்ணிக்கிறேன் பிரதர். ஸோ இதில் பார்க்கும்போது தி எஸ்டாப்ளிஷிங் ஆஃப் த எர்த்லி ஹோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அது பார்க்கும்போது நமக்குரிய வீடு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய குடும்பம் அப்படின்னும் போது நம்மளுடைய பரலோகத்தினுடைய குடும்பம் தான். ஸோ நமக்குடைய வீடும் எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லும்போது பரலோகத்தில் தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ரியரிங் ஆஃப் த எர்த்லி ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது எர்த்லி ஃபேமிலி தான் என்னன்னு பார்க்கும்போது நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மனைவிகள் அப்படின்றதுலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஏன் தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய சிந்தையே பரலோகத்திற்குரிய சிந்தையாக தான் இருக்கணும். அடுத்தது பார்க்கும்போது விச் இஸ் ஜென்ரலி ரிகார்டிங் டு த பிரின்சிபல் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா உலகத்திற்குரிய லைஃப் அப்படின்னு பார்க்க நேச்சுரல் மேனோட லைஃப் பார்க்கும்போது அதை சார்ந்து தான் அது இருக்கும் அந்த வாழ்க்கை. ஷுட் நாட் பி த ஆம்பிஷன் ஆஃப் த சைன்ஸ், அதாவது நம்ம பரிசுத்தவான்களாக இருக்கிறவர்களுக்கு அது என்ன பண்ணல அப்படின்னு சொல்லும்போது அது ஒத்து போவாது அப்படின்றது சொல்கிறாரு. த இன்ஜெக்ஷன் டு இன்க்ரீஸ் த மல்டிபிள் ஆன் ஃபில் த எர்த் அப்படின்னா நமக்கு வந்து ஃபில் த எர்த்துன்ற ஒரு விஷயம் காரியங்கள் நம்மளுக்கு ஒத்து போவாது. அப்படின்னா நம்ம எதற்குள்ளாக தான் நம்ம கடந்து போகணும்னு சொல்லும்போது பரலோகத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஸோ அதில் பார்க்கும்போது பரிசுத்தவான்களாக யார் யார் இருக்கிறாங்க அந்த ஒரு குடும்பத்தை வளர்க்கக்கூடியது தான் நம்மளுடைய கடமையாக இருக்குது அப்படின்றத. தேங்க்யூ. ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த பூமிக்குரிய எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் ஒருவேளை நல்ல மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜீவனையே கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கலாமா?
இல்லை நல்ல கணவன், இல்லை பிள்ளைகள் வந்து தேவன் கொடுத்துருக்கிறாரு, அதுக்காக இந்த பிள்ளைக்காக என்னோட ஜீவன் முழுசு என்ன பண்ண நான். இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படியாக இதெல்லாம் வந்து என்னன்னு பார்க்கும்போது பூமிக்குரிய ஆசீர்வாதமாகவே இருந்தாலும் பரலோக ஆசீர்வாதத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க சகோதரர் சொல்றாரு, பூமிக்குரிய கவலைகளை அதிகரிப்பது எது எது கல்யாணம் பண்றது, பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது. இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு கொண்டு வரும்னு யாராவது சொல்ல முடியுமா? அதனால பாவம்னு சொல்ல வரல. மேரேஜ் பண்ணுறது, பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அப்படின்ற விஷயங்கள் அடிப்படையில் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா, இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னு எடுத்துக்க முடியுமான்னு கேட்குறேன். யாராவது ஷேர் பண்ணுறீங்களா? 2 பேருக்கும் வாய்ப்பு இல்லை. வேற யாராவது கை தூக்குறீங்களா? சிஸ்டர் பேசிட்டீங்க. வேற யாராவது? சரி, அப்படியா கல்யாணம் வேணான்னு ஒரு முடிவு பண்றாரு ஒருத்தர், இல்ல குழந்தை வேணான்னு ஒருத்தவங்க முடிவு பண்றாங்க, இல்ல அந்த ஆசீர்வாதம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் தான் கண்டிப்பா இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றது சரியான்னு கேட்கிறேன். நீங்க ஷேர் பண்றீங்களா? சரிண்ணா. சரி, இது வந்து புது சிருஷ்டிக்கு வந்து பார்க்கும்போது அந்த பழுகி பெருகக்கூடிய அந்த ரைட்ஸ் தேவன் என்ன பண்ணலன்னா கொடுக்கல. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஓட்டத்தில் வந்து தனியாக ஓடுறது ரொம்ப என்னது கஷ்டம். இது எப்போ புரியும்னா அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு புரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்ம ஜீவபலியை பலிபடத்தில் என்ன பண்ணிட்டோம், கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தேவன் நமக்கு ஜீவன் கொடுத்துருக்கிறாருன்னு இந்த சரீரத்தை வந்து அவருடைய வேலையை செய்யறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா அவருடைய சித்தம் செய்வதற்கு தான் நமக்கு என்னது ரைட்ஸ் இருக்குதை கண்டி நம்ம வந்து ஒரு வேளை வந்து அதிகப்படுத்துகிறோம். மேரேஜ் பண்ணுறதே பெரிய விஷயம். ரெண்டாவது வந்து பிள்ளை பிறகுன்னு வச்சிங்களா, இருக்க நம்ம பாரத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னென்னா ரொம்ப சுமைகளை தூக்கின்னு ஓடுறதுக்கு என்னது கஷ்டம். அதனால் வந்து புது சிருஷ்டிகளுக்கு இது வந்து என்னென்னா தடை செய்யப்பட்ட ஒரு காரியங்கள் தான். தடை செய்யப்பட்டதுன்னா பெற்றுக்கொள்வதில்லை, அதுக்கான என்னது அவங்களால முடியும், எல்லாத்தையும் என்னால் என்னது தாங்க முடியும், மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், செய்யலாம். அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஜீல் இருக்கணும். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதனால் நாம் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாருமே இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்களுக்கு தேவன் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கிறாங்களோ, தேவன் மேலே எந்த அளவுக்கு வைராக்கியம் இருக்கோ, அந்த அளவுக்கு பூமிக்குரிய எந்த விஷயத்தையும் தியாகம் பண்ண என்ன பண்ணுவாங்க, அது மனைவியும் தியாகம் பண்ண ரெடியாக இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் வேண்டான்னு முடிவு எடுப்பாங்க. பிள்ளை வேண்டான்னு முடிவு பண்ணாங்கன்னா, ஏன்னா இந்த ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது தான் உண்மையாலுமே மிகப்பெரிய ஆசீர்வாதன்றதுனால இந்த பூமிக்குரிய கவலைகளை அவங்க மாட்டிக்கிட்டு பாரம் சுமந்து இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது. பவுல் அந்த முடிவு என்ன பண்ணியிருக்காருன்னா தெளிவாக என்ன பண்ணியிருக்காரு, எடுத்து என்ன பண்ணிருக்கா அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துருக்கிறாரு. அடுத்த பேராகிராஃப் நம்ம படிக்கலாம். ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணலாம். 15வது பக்கம் கடைசி பேராகிராஃப். ஒருவன் தன் வாழ்க்கையை தேவனுடைய ஒருவன் தன் வாழ்க்கையை தேவனுடைய ஊழியத்திற்கென்று முழு மனதோடு அர்ப்பணித்துவிட்டு வருடக்கணக்காக தொடர்ந்து பிணைத்து கொண்டு பின்னர் பூமிக்குரிய தன்மையுடைய கவலைகளையும் பொறுப்புகளையும் சுமந்து கொண்டு தவிர்க்க முடியாத அவருடைய அதிகரிக்கிற பூமிக்குரிய வேதனைகளானது அவருடைய பூமிக்குரிய தேவைகளானது அதிகரிக்கிற தேவைகளானது அதுக்கப்புறம் படிங்க. அதிகரிக்கிற பூமிக்குரிய தேவைகளானது அவருடைய அதிகமான நேரத்தையும் சிந்தையையும் கவனத்தையும் சிதைக்க துவங்கும்.
மேலும் அது அவர் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு முற்றிலும் முரணானதும் ஆகும். அது கர்த்தருடைய மற்றும் அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்களை பின்பற்றுவதாகாது. ஓகே, இந்த பேராகிராஃப்லேருந்து இதனுடைய சாராம்சத்தை யாராவது ஷேர் பண்ண முடியுங்களா? பிரதர் பூபாலன். தேவனுக்கு மகிமுண்டாதாக. ஒரு தேவனுக்கு வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சு. உங்கள் வேலை தான், என் வேலை இல்லை, உங்கள் வேலை தான் செய்வேன்னு பண்ணிவிட்டு உலகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கடமைகள் இருக்கும், நிறைய பொறுப்புகள் இருக்கும். அந்த பொறுப்பை நம்ம சரியாக நிறைவேற்ற முடியாத காலங்கள் போயிருக்கோம், காலங்கள் கடந்திருக்கலாம். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா தேவனுடைய வேலையை சரியாக செய்ய முடியும் பார்த்தா 100% செய்ய முடியாது. ஏன்னா உலகத்தில் வந்து இன்னும் நம்ம பிள்ளைங்களை கரை சேர்க்கணும், நல்லா வீடு இல்லை, பிள்ளைங்களை திருமணம் ஆகணும், பிள்ளைங்க நல்லா வேலை ஆகணும், இப்படியே நம்ம சிந்தைகள் போக போக எல்லாமே பார்த்தோன்னா அதுக்குள்ளே நம்ம முழு மூச்சு இன்வால்மெண்ட் ஆகிடும். அப்போ நம்ம செய்தது வந்து அந்த ஒப்பந்தம் பார்த்தோன்னா அந்த ஒப்பந்தத்தில் நம்ம பின்வாங்கி தான் போகணும் பண்ணால் அவர் கூட அந்த ஒப்பந்தத்தில் சரியாக நம்ம செய்ய முடியாது. அப்போ தேவனுடைய வேலையை நம்ம செய்ய முடியாது. உலகத்து வேலையிலும் நமக்கு கவலைகள் அதிகமாக போக போக அந்த வேலையிலும் நமக்கு திருப்தி அடைய முடியாது, தேவனுடைய வேலையிலும் நம்ம திருப்தி அடைய முடியாது. ரெண்டும் கட்டான ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகிடும். ஏன்னா இதுக்கு டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி உழைக்க வயது ஆகி போயிடும். அப்போ தேவனுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, உலகத்துக்காரிலும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ரெண்டுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை உருவாக்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா எதுக்கும் இல்லாமல் யூஸ் இல்லாமல் போகிற சூழ்நிலை தான் உருவாகுன்றது. ஓகே, தேங்க்யூ பிரதர். ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த பூமிக்குரிய விதத்தில் நம்ம நியாயமான விஷயமா இருந்தாலும் ஒரு வேளை அது வேணும்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்துக்கொள்கிறோம் அப்படின்னா அது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் நம்முடைய பொறுப்பையும் கடமையும் நம்முடைய நேரத்தையும் அதுக்காக என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு தனியாக ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் வாழ்கிறதுக்கு தேவையான தேவை அப்படின்னா இப்போ பவுலுக்கு என்னென்ன தேவைப்பட்டிருக்கோம்? ட்ரெஸ்ஸு, சாப்பாடு போதும், தங்கிறதுக்கு ஏதோ யாரோ ஒரு சகோதர வீடு, கரெக்டுங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்க்க மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணி ஆகணும்? அப்புறம் கண்டிப்பாக வீடு இருக்கணும், சொந்த வீடுனாலும் வாடகை வீடு இருக்கணும். அதுவும் 2-3 பிள்ளைகள் இருந்தால் சிங்கிள் பெட்ரூம்லாம் என்ன பண்ணாது, பத்தாது, டபுள் பெட்ரூம் ஆகணும். அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கான ஃபீஸு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது தேவைகள் இன்னும் அதிகமாக. எந்த அளவுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த லைனெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அதான் என்னன்னு பார்க்கும்போது நம்முடைய அதிகமான நேரத்தையும் நம்முடைய சிந்தையையும் நம்முடைய கவனத்தையும் சிதைக்குமா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பரத்துக்குரிய தேவன் சார்ந்த விஷயங்கள் மீது அதிக கவனம் செலுத்தாதபடிக்கு இந்த பூமிக்குரிய விஷயங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நன்மையான நேரங்களையும் தேவனுக்காக செய்யக்கூடிய பிரயாசங்களையும் என்ன பண்ண சிதைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இது நம்முடைய உடன்படிக்கை முற்றிலும் முரணானது. எது அப்படின்னு பார்த்தோம்னா நியாயமான விஷயமா இருந்தாலும் அது வேணும்னு ஆசைப்படுறது, அது இருக்கணும்னு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நினைக்கிறது. இது இப்படியாக பூமிக்கு சார்ந்த விஷயத்தில் நாம் நம்முடைய நேரத்தையும் பிரயாசத்தையும் செலவழிக்க வேண்டியது அப்படின்றது நம்முடைய உடன்படிக்கைக்கு உண்மை இல்லாத ஒரு விஷயம். ஆனால் இருந்தாலும் தேவன் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது பாவமாக என்ன பண்ணல, பார்க்கல. ஸோ அப்படியா பார்க்கும்போது இப்போது அப்போஸ்தலருடைய அடிச்சோடும் அடுத்து கிறிஸ்துவின் அடிச்சோட பற்றி என்ன பண்ணால் நிறைய பேசுகிறாங்க. இப்போது எங்கே நம்ம படிக்க போகிறோம்னா 16வது பேராகிராஃபு. இந்த உலக பிரகாரமான மற்றும் வெதுவெதுப்பான 3வது பேராகிராஃப் இருக்கு இல்லைங்களா. ஒரு சிலர் உலக பிரகாரமாக இல்லை வெதுவெதுப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரியாக்ஷன் பவுல மாதிரி இல்லை தேவனுக்காக ஒரு ஜீலாக ஒரு வைராக்கியமாக ஓடுறாங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது உலக பிரகாரமாக அதுவும் வெதுவெதுப்பாக இருக்கிற ஒருத்தருடைய பார்வை எப்படியா இருக்கும் அப்படின்றத என்ன பண்ண ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் படிச்சுட்டு அடுத்து நீங்கள் கை தூக்கலாம், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்க சொல்கிறவங்க நீங்கள் ஷேர் பண்ணலாம். உலக பிரகாரமான மற்றும் வெதுவெதுப்பான கிறிஸ்தவர்கள் எதிர்காலத்திலோ அல்லது இக்காலத்திலோ பரிசுத்தவான்களுக்கு முன்பாக இருக்கிற மாபெரும் வேலையை பற்றி முழு அறியாமையில் இருக்கிறார்கள். ஆகையால் நம்முடைய வேலையானது அவர்களின் பார்வைக்கு முக்கியமற்றதாகவும் அறிவற்றதாகவும் ஆற்றலை வீணடிக்கக்கூடிய ஒன்றாகவும் தோன்றலாம். ஆனால் நாம் ஒரு கணப்பொழுது கூட அவர்களுடைய பார்வையிலிருந்து இதை பார்க்கக்கூடாது. ஸோ இந்த பேராகிராஃபுடைய சாராம்சம் யாராவது ஷேர் பண்ணுறீங்களா? ஸோ படித்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒருவேளை படிக்காமல் டைம் இஸ் ஷார்ட் அப்படின்றத உணர்ந்து கொள்ளாமல் இல்லை படிக்கவே விடாமல் இந்த உலக
வேலைகளும் உலக கவலையும் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வாரம் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்க முடியாது, மெடிடேட் பண்ணுறது கூட வாய்ப்பு கிடச்சிருக்காது அநேகருக்கு. கரெக்டுங்களா? சரி, அப்படி இருந்தும் இந்த ஒரு காரியத்தை வந்து நம்ம சரியாக செஞ்சு முடிக்கணும், இல்லை நேரத்தை உணர்ந்து செயல்படணும் அப்படின்னா, இப்போ முழுசாகவே இதுக்காக அர்ப்பணித்து அந்த அர்ப்பணிக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னா, அறகுறையாக அர்ப்பணிச்சுட்டு அதுவும் வெது வெதுப்பாக இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் அவங்களுடைய பார்வை இவங்களை பார்க்கும்போது எப்படியா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது யார் ஷேர் பண்ணுறீங்க? வேறு வேறு யார் கை தூக்குறீங்க? சரி, ரொம்ப நேரமாக தூக்கிடுறீங்க. சரி, சிஸ்டர் சண்பக பிரியா. பிரதர் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லா ஜீலாக ஓடிட்டுருக்கவங்கள பார்த்துட்டு வெது வெதுப்பாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் எப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க செய்கிற வேலை வந்து ரொம்ப முக்கியமானது இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணக்கூடாது. அதே மாதிரி முட்டாள்தனமாக இருக்குது, ஆற்றலை வீணடிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் மோஸ்ட்லி நம்ம என்ன ப்ராக்டிக்கலாக சொல்லலாம் எப்படி நினைப்போம் அப்படின்னா, யாராவது ரொம்ப ஜீலாக இருந்து ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னா, இவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரொம்ப அவங்க எனர்ஜியை வந்து தேவனுடைய ஊழியத்துக்காக செய்கிறாங்க அப்படின்னா, எனர்ஜி நிறைய யூஸ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, இவ்வளோ எனர்ஜியெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும், தேவனுடைய வேலையை செய்யணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி என்னென்னா, தேவன் வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரிலாம் ரொம்ப எஃபர்ட் போடணும்லாம் எதிர்பார்க்கல, நம்மளால் முடிஞ்சதை செஞ்சால் போதும் அப்படின்னு தான் தேவன் எதிர்பார்க்குறாருன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு தவறான புரிதலை இந்த சத்தியத்தில் நல்லா ஓடுறவங்க முன்னாடி வச்சு அவங்களோட ஓட்டத்தை தடை பண்ணுற ஒரு வேலையை கூட இந்த புரிந்து கொள்ளாதவங்க செய்வாங்க பிரதர். ஓகே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி இருந்தாலும் ஒருவேளை இந்த சத்தியம் தெளிவாக புரியுது, அப்போ அந்த புரிதலுக்கேற்ப ஒரு கிரியை உங்களால் காமிக்க முடியுது அப்படின்னா, மற்றவங்க இப்படி பார்க்குறாங்க பேசுகிறாங்கன்றதுக்காக உங்களுடைய வைராக்கியத்தையும் அன்பையும் நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா, கடைசியில் நாம் தேவன்கிட்ட பெற்றுக்கொள்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன பண்ணுறோம், தகுதி இல்லாமல் போயிடுவோம். ஸோ அதான் இங்கே சகோதரர் வந்து தெளிவாக என்ன பண்ணுறாருன்னா, இந்த வேலையானது மற்றவரின் கண்களுக்கு எவ்வளோதான் அற்பமாக தெரிஞ்சாலும், அதே வகையில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த காரியங்கள் நமக்கு சிறிதாக தோணினாலும், ஒருவேளை நம்ம கூட நினைப்போம் சின்ன சின்ன வேலை, இந்த வேலையா சரி இதே சின்ன வேலை தான், என்ன பண்ணலாம், கொஞ்சம் அதில் அக்கறை இல்லாமல் இல்லை அதுக்காக நேரத்தை கொடுக்காம கூட என்ன பண்ணலாம் போகலாம். அப்படியெல்லாம் நினைக்காம என்ன பண்ணுங்கன்னா, இந்த தேவனுடைய பிரம்மாண்டமான திட்டத்தின் வேலையில் ஈடுபடுவது என்பது மற்றவர்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம். இது எல்லாருக்கும் என்ன பண்ணாது, ஒருவேளை வாய்ப்பு இருந்தாலும் அதை உணர முடியாமல் அநேகர் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அதே வகையில் எல்லாருக்கும் இது கிடைக்க போகிறது இல்லை. இந்த சுவிசேஷத்தில் மட்டும்தான் என்ன பண்ணுது, இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை எப்படியா பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்படியா பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இனி வரும் காலம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால இப்போ ஆதார வசனம் என்ன ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்றத நம்ம இந்த ஒரு பேராகிராஃப் படிக்கலாம். 17வது பக்கத்தில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப், அந்த பேராகிராஃபுடைய சாராம்சம் அதில் தான் இருக்குது. அதை எப்படி நம்ம அந்த வசனத்தை புரிஞ்சுக்கலாம், அதனுடைய ஆழத்தை அப்படின்றத இப்போ படிக்கலாம். மேலும் இனிவரும் காலம் குறுகினதானபடியால் அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும் சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக எல்லா மனுஷரை போலவே பூமிக்குரிய தன்மையுள்ள காரணங்களுக்காக நாம் அழவும் சந்தோஷப்படவும் நேரிடலாம். ஆனால் சந்தோஷமோ அல்லது துக்கமோ தேவன் நமக்கு கொடுத்த வேலையை செய்வதில் நம்மை தகுதியற்றவர்களாகவோ அல்லது அதில் நம்முடைய ஆர்வத்தை குறைக்கவோ நாம் அனுமதிக்க கூடாது. ஸோ அந்த வசனத்துடைய சாராம்சம் இந்த பேராகிராஃப் படித்ததுக்கப்புறம் ஷேர் பண்ண முடியுமா? சந்தோஷப்படக்கூடாதா, இல்லை கஷ்டம் வரும்போது அழக்கூடாதா, இல்லை மனைவி இருந்தும் இல்லாத மாதிரி வாழணும் அப்படின்னா எப்படி அதை புரிஞ்சிக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. சிஸ்டர் சுவாதி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அழுகிறவர்கள் அழாதவர்கள் போகும். நமக்கு ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கு போனோம்னா, ஒரு டெத் வீத்துக்கு போனோம்னா நம்ம அழுதலாம், அந்த இடத்துல அழுது தான் ஆகணும்.
இல்லை இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா அந்த இடத்துல வந்து நம்ம சந்தோஷப்பட்டுதாகணும். அதுக்காக அங்கே போயிட்டு நான் அழமாட்டேன், அங்கே போயிட்டு நான் சிரிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து இருந்துடக்கூடாது. அங்கெல்லாம் வந்து இருக்கலாம். பட் ஆனால் வந்து அதை நம்ம தேவனுக்குரிய விஷயத்தில் சப்போஸ் அந்த நேரத்தில் அந்த இடத்துல கன்வென்ஷனோ இல்லை சப்போஸ் வேறு ஏதாவது மீட்டிங்கோ வச்சுருந்தாங்கன்னா அதை தடை பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு அங்கே போய் இருந்துடக்கூடாது. ஸோ அப்போ அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய விஷயத்தை தடை பண்ணுற அளவுக்கு அந்த அழவோ இல்லை சந்தோஷமோ துக்கமோ நம்மளை வந்து பாதிச்சிடக்கூடாது. தேவனுடைய காரியத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்காக வந்து நம்ம மற்றபடி மோஸ்ட்டாக அதுக்கே உலக பிரகாரமான காரியங்களுக்கே நம்ம வந்து இருந்துடக்கூடாது அப்படின்றது எனக்கு புரிஞ்ச பாயிண்டர். ஓகே, அப்போ புது சிருஷ்டி சந்தோஷமாக இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா இருக்கலாம். சந்தோஷமான சூழ்நிலையில் வரும்போது சந்தோஷமாக இருக்கலாம். கஷ்டப்படக்கூடாதா, வேதனைப்படக்கூடாதா? அப்போ வேதனைக்கான சூழ்நிலையில் வரும்போது வேதனைப்பட்டு தான் என்ன பண்ணணும், ஆகணும். ஆனால் என்ன ஒரு புது சிருஷ்டிக்கு டேஞ்சர் தெரியுங்களா? அபாயம். அதிகப்படியான சந்தோஷம், உச்சக்கட்ட சந்தோஷம், அதிகப்படியான துக்கம், உச்சக்கட்ட துக்கம். இந்த ரெண்டு விஷயத்திலையும் ஒரு புது சிருஷ்டி தான் புது சிருஷ்டி என்பதை மறந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அநேகமாக இருக்கு. அதனால ஓவர் சந்தோஷம், ஓவர் துக்கம், இந்த ஓவர் எல்லாமே என்ன தெரியுமா? அது பாய்சன் புது சிருஷ்டிக்கு. நிதானம், கவலையா போதுமான அளவுக்கு, சந்தோஷமா போதுமான அளவுக்கு. ஸோ இப்படியா இருக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது புது சிருஷ்டிக்கான அந்த ஒரு ஆசீர்வாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போனா ஒருவேளை நம்மக்கிட்ட செல்வம் செல்வாக்கு பணம் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஏன்னா நோக்கத்துக்காக சம்பாதிக்கணும். அடுத்த பேராகிராஃபு யார் ஷேர் பண்ணுறீங்க? சுருக்கமாக ஷேர் பண்ணுங்கள், டைம் நமக்கு ஆகுது. இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் டிஸ்கஷன் முடிக்க வேண்டும். சரி, நம்ம கிட்ட இருக்க சொத்து, நம்ம சம்பாதிக்கிறது, இதெல்லாம் எந்த நோக்கத்துக்காக சம்பாதிச்சா கரெக்டாக இருக்கும்? சிஸ்டர் சபிதா சுருக்கமாக ஷேர் பண்ணுங்க சிஸ்டர். அண்ணா, நம்ம சம்பாதிக்கிற சம்பாதித்தியம் முதலாவது நம்ம என்னென்னு யோசிக்கக்கூடாதுன்னா இது நமக்கு நாம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு முதலாவது யோசிக்கக்கூடாது. அதே போல் நான் வந்து ஆடம்பரமாக வாழறதுக்காக நான் சம்பாதிக்கிறேன், இந்த சம்பாத்தியத்தை வச்சு நான் ஆடம்பரமாக வாழலாம் அப்படின்னு ஒரு புது சிருஷ்டி யோசிக்கக்கூடாது. நம்ம மாறா அதை பற்றி அதுக்கு மாறா என்ன யோசிக்கணும்னா நான் சம்பாதிக்கிறது எல்லாமே அர்ப்பணிக்கப்பட்டது, அது தேவனுடையது. அதே போல் தேவனுடைய ஊழியத்திற்காக நான் சம்பாதிக்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேவனுடைய ஊழியத்துக்காக தான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு தான் நமக்குள்ளே இருக்கணும். ஓகே சிஸ்டர். ஸோ அதனுடைய சாராம்சத்தை என்ன பண்ணுறீங்க அப்படிம்போது சுருக்கமாக ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. சரி, அடுத்து என்ன கேள்வி அப்படின்னா, அப்போ இந்த பூமிக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு தேவை இருக்குல்ல, இல்லாமல் ஒரு மனுஷனாக வாழ முடியாது. அப்போ அந்த தேவை இருக்கிறது தப்பா? அப்போனா எது வரைக்கும் இருக்கிறது தப்பு இல்லை அப்படின்றத ஷேர் பண்ணணும். யார் ஷேர் பண்ணுறீங்க? அடுத்த பேராகிராஃப் 17வது பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், அதனுடைய சுருக்கம். எது வரைக்கும் தப்பு இல்லை? படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, சரி, நீங்கள் கை தூக்கலாம் ஷேர் பண்ணுறவங்க, பேசாதவங்க. சரி, சஞ்சய். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேண்ணா. அதாவது நம்மளுக்கு தேவை, அதாவது அத்தியாவசியமானது நம்மளுக்கு இப்போ இந்த பூமியில் வாடுறதுக்கு தேவையானதை வந்து நம்ம வந்து செலவு பண்ணி அதை எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு ஆடம்பரமான செயலை வந்து நம்ம ஈடுபடக்கூடாது, அதிகமாக அதை பற்றி சிந்திக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்கண்ணா. ஓகே, நியாயமாக தேவைக்குன்னு இருக்கிறதுக்கு வேலைக்கு போகிறதோ சம்பாதிக்கிறதோ தவறு கிடையாது. ஆனால் பூமிக்குரிய பொருட்களை சம்பாதிப்பது, அடுத்து அதுக்காகவே வாழ்கிறது, இந்த உடன்படிக்கைக்கு இசைவில்லாமல், அதான் இந்த உடன்படிக்கை நம்ம தேவன்கிட்ட பண்ணியிருக்கிறோம், அந்த உடன்படிக்கை நிறைவேற்ற வகையில் எந்தெந்த விஷயம்லாம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கோ என்ன பண்ணிக்கலாம், அதை சேர்த்துக்கலாம். அப்போனா இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக என்ன தேவைன்றது ஒரு புது விஷயம் என்ன பண்ணணும்? சாப்பாடு தேவை, ட்ரெஸ்ஸு தேவை, கரெக்டுங்களா? உண்ணவும் முடுக்கவும் இருப்பிடம் போட்டுருந்தா அவ்வளோதான். என்னன்னு பார்க்கும்போது அதுக்காகவே வாழ்க்கையை முடிச்சு என்ன பண்ணியிருப்பாங்க?
ஸோ அதை கூட சேர்க்கல, வசனம் அனுமதி இல்லை. ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அது ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை அடுத்த ஆவிக்குரியத்துக்காக எப்படி பயன்படுத்தலாம், என்ன பண்ணலாம், யோசிக்கலாம். ஸோ இது போதும் அப்படின்ற அந்த ஒரு மனசு இந்த டைம் அப்படின்ற ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு சுருக்கி கொண்டு அடுத்து அதிகமாக தேவசித்தம் செய்ததுக்கு நம்ம நேரத்தை செலவிடலாம் அப்படின்றதுக்கு வழிவகை தான் இருக்குது. ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ ஒருத்தவங்க சபையாக கண்டிப்பாக இப்படி இருந்தால் தான் மாற முடியும். இப்படி இருந்தால் மாற முடியாது, சபை வாய்ப்பில் பங்கே இல்லை அப்படின்னா யாருக்கு? அடுத்த பேராகிராஃப். ஸோ யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சோடு அது பின்பற்றுறதுனா என்ன? ஸோ அதை சரியாக பின்பற்றுறதுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். ஒருவேளை அதில் பங்கடையாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கு கிடையாது? பிரதர் செல்வம். ஸோ அதில் யார் பங்கடைய முடியும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அதில் முன்னே போயிட்டார். இப்போ அவருடைய அடிச்சுடுகளை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்க அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே போகலாம். ஸோ என்ன பண்ணணும்னா முதலாவது சுயத்தை வெறுக்கணும். சுயத்தை வெறுத்துட்டு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னை பின்பற்றணும் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம என்றைக்கு நம்மளுடைய சுயத்தை முழுவதுமாக வெறுத்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறோமோ அன்றைக்கி வந்து அந்த அவரை மாதிரி பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த சுய தியாகம் ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம செய்ய வேண்டியவங்களா இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, கடைசியாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யார் ஒருத்தரால் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் மேலானது, பூமிக்குரிய விஷயம் அப்படின்றது ரொம்ப அற்பமானது அப்படின்னு யாரால தான் ஃபீல் பண்ண முடியும்? யாரால தான் யோசிக்க முடியும்? இல்லை யாரால யோசிக்க முடியாது? அப்படியா? 17ஆம் பக்கத்துல கடைசி பேராகிராஃப், அதனுடைய சாராம்சம். யார் ஒருத்தரால ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில மிகவும் சிறந்தது அப்படின்னு உணர முடியாது? பூமி சார்ந்ததாக தான் அவங்களுடைய நோக்கம், எண்ணம் எல்லாமே இருக்கும், செயல்பாடுகள் எல்லாம். யாரு யார் கை தூக்குறீங்க? சரி, யாரோ பேசாதான் கை தூக்குங்க. இது வரைக்கும் டைம் ஆயிடுச்சு சிஸ்டர். சிஸ்டர் சுஷ்மா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதில் வந்து எனக்கு புரிஞ்சது நான் சொல்கிறேன்னா, இதில் வந்து பழைய ஆவியை அவங்க வந்து மாம்சத்தில் அவங்க மறிச்சிட்டாங்க பேப்டிஸ் எடுக்கும்போது. அது திருப்பியும் அவங்களுக்கு செயல்பட்டுச்சுன்னா அவங்க வந்து அதோடைய தேவன் கொடுக்குற சோதனையாக வந்து இது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது, என்னால் திருப்பி இதை பின்பற்ற முடியாதுன்னு சொல்கிறது போல் இருக்கும் அவங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தா, பழைய மாம்சத்தை நம்ம ஒரு தடவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறைந்தாரோ அதுபோல் நம்ம சிலுவையில் அரைஞ்சிட்டா திருப்பி நம்ம அந்த பழைய மாம்சம் நம்மளுக்குள்ளே செயல்படக்கூடாதுன்னு எனக்கு புரிஞ்சுதுண்ணா. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யார் ஒருத்தவங்க இந்த ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டு ஆனால் பழைய சுவாபம் தலையெடுப்பதற்கு அதனுடைய ஆசைகள் அதனுடைய விருப்பங்களை தங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிச்சுட்டு இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களால தேவசத்துக்கு உட்பட்டுலாம் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அது நிமித்தமாக வரக்கூடிய துன்பங்கள், சோதனைக்கு இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, சகிக்கிறவங்களாக இருக்க மாட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படியாக தேவசித்தம் செய்ய வந்துட்டோன்னு வந்து பழைய ஆசைகளுக்கும் விருப்பத்துக்கும் மதிப்பு கொடுக்குறவங்களா இருந்தாங்கன்னா ரொம்ப நாளாக என்ன பண்ண முடியாது, சத்தியத்தில் நிலச்செல்லாம் இருக்க முடியாது. ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, இப்போ அப்போஸ்தலருடைய இந்த ஆலோசனையை மனசில் வச்சுக்கிட்டு என்ன முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும்? பின்னானங்களே மறந்து முன்னாடி நோக்கி ஓடணுமா? சரி, அப்புறம் சரி, இப்போ வந்து விட்னஸ் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. 2-3 பேருக்கு வாய்ப்பு. சரி, நானா சொல்கிறேன். ஓகே, சுகுமார் பிரதர் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ டிஸ்கஷனில் இப்போ நம்ம படித்தது ஷேர் பண்ணது நிமித்தமாக
இந்த ஒரு சத்தியம், இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம், இல்லை நம்ம இது வரைக்கும் தியானிச்ச விஷயங்கள் எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்தோம் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்? அன்பான தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ வந்து இப்போ இவ்வளோ நேரமாக நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணோம். அந்த டிஸ்கஷனில் நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா, இப்போ வந்து நம்ம சத்தியம் வந்து இந்த பூமியில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட சகோதர சகோதரர்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த சத்தியத்துக்குள்ளே வந்து நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து உலகம் தோன்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிந்து கொண்டன்றது ஒரு வசனமும் இருக்குது. ஸோ அதன்படி நம்ம எவ்வளோ பேர் இருக்கோம், நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம இந்த பூமியில் முன்னாடி வந்து சத்தியத்துக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம வெவ்வேறு காரியங்கள் நம்ம செஞ்சுருப்போம், போயிருப்போம், வந்திருப்போம். அதெல்லாம் நம்ம வந்து சத்தியத்துக்குள்ளாக நம்ம வந்து தேவன் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்காரோ அதன்படி இந்த பூமியில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நினச்சி வாழணும். அவருடைய கிருபை நம்மோட வந்து ஒவ்வொரு நாளும் இருக்க தேவன் கிருபை. ஓகே, தேங்க்யூ பிரதர். சிஸ்டர் சந்தியா. ஆக்சுவலி இந்த படிக்கும்போது ரீப்ரின்ஸ் படிக்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, டைம் இஸ் எவ்வளோ ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்குது. அதில் நான் எவ்வளோ நேரம் தேவனுக்காக பயன்படுத்தியிருக்கேன். நான் வேலைக்கு போகிறதுக்கு இவ்வளோ டைம் கொடுக்குறோம், சாப்பிட்றதுக்கு டைம், தூங்குறதுக்கு டைம் இருக்குது. ஆனால் ஒரு மணி நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இதுவே இயர்ஸ் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ மணி நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னா. ஸோ இதுக்கப்புறம் கூட நம்ம வந்து நேரம் இன்னைக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பீரியடில் இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் கூட நம்மளை நானே நிதானிச்சிக்கல அப்படின்னா நான் என்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் கூட நான் வீணாக்கிடுவேன் அப்படின்றத தோணுச்சு. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் லக்ஷ்மி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ படித்த விஷயம் ஃபுல்லாக நான் படிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு நிறையா படிக்கணும் போல் ரொம்ப ஆசை, எல்லா டிஸ்கஷன்லையும் கலந்துக்கணும் போல் ஆசை. ஆனால் எனக்கு டைமு வேலை செஞ்சுட்டு வர்றப்ப நான் மணி 6:30 மணிக்கு 6:45 அப்படி தான் வருவேன். வந்து வீட்டில் அப்படியே நிறைய வேலை படிக்கணும்னு எனக்கு ரொம்ப இது என்னென்னா, இதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயங்களும் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு முன் உதாரணம், அதேமாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுக்கு முன் உதாரணம். அவங்க எப்படி நடந்தாங்களோ அதுபோல் நானும் நடக்கணும்னு எனக்கு ஒரு இது. இதுக்கப்புறம் நான் முதல்ல இருந்த மாதிரி காலம் ரொம்ப குறுகினதாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இல்லாதப்ப இதுக்கப்புறம் நான் நிறைய விஷயத்தில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு நான் இது பண்ணுறேன் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் சந்திரிகா. நான் படிக்கும்போது படிச்சுட்டு மட்டும்தான் வந்தேன், ஒன்றும் அவ்வளோவா ரிலேட் பண்ணி பார்க்கல. இங்கே வந்து சொல்லும் போது தான் என்ன தோணுச்சுன்னா, நேரம் குறுகினது. முன்னாடிலேருந்து அப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். நேரம் குறுகினது இப்போ டிஸ்கஷனில் கூட வந்துச்சு இல்லை, 50 வயசில் ஒருத்தவங்களுக்கு ட்ரூத் கிடைக்குதுன்னா கொஞ்சம் காலம் தான் இருக்குது. எவ்வளோ இருக்குன்னா 10 வருஷம்னு சொன்னாங்க. 10 வருஷம் கூட உறுதி இல்லை, நீ என்னைக்கு போவோம் என்னைக்கு இருப்போம்னு தெரியாது. இப்போ தேவன் வந்து நம்மக்கிட்ட ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கலாம். தேவன் வந்து இன்றைக்கி நம்மளை வா அப்படின்னு கூப்பிட்டாருன்னா நம்மளுக்கு போகிறதுக்கு அந்த இது இருக்கா, நம்ம போக முடியுமா, இவ்வளோ நாள் எப்படி வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. நான் பேப்டிசத்துக்கு முன்னாடி எப்படி நினச்சிட்டு இருப்பேன்னா, ஒரு தேவன் எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா அந்த ஆக்சிடெண்ட் ஆகும்போது கூட நம்ம அப்பா போகிறோம் அப்படின்னு நினைக்கணும். இல்லை தேவன்கிட்ட போய் அப்பா இன்னும் கொஞ்ச நாள் நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுதான் சாவு பயம் அப்படி கேட்குறது, அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நான் கரெக்டாக 10ஆம் தேதி 11ஆம் தேதி பேப்டிசம் எடுத்தமே, 10ஆம் தேதி வீட்டுக்கு வர மழை வந்துச்சு, தண்ணி ஃபுல்லாக ரோட்டில் நின்று இருந்துச்சு. அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பயமாக இருக்குது, தேவனே நான் ஒன்றுமே பண்ணலையே, தண்ணி நின்று இருக்கிறது பயம் இல்லை, எங்கேயாச்சும் ஒயர் அறுந்துக்கு
விழுந்து ஏதாச்சும் தேவனே நான் ஒன்றுமே பண்ணலையே, செத்தா கூட நான் எப்படி உங்ககிட்ட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த பயத்தோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பேன் அப்போலேருந்தே. ஆனால் அப்படி தான் இருக்கேன், அந்த பயம் வருது. ஸோ அது வரக்கூடாதுன்னா கரெக்டாக ஓடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஓகே, தேங்க்யூ. எல்லாருமே நல்லா ஷேர் பண்ணீங்க. ஸோ இதோடு நம்ம என்ன பண்ணலாம்னா, டைம் ஆச்சு, டிஸ்கஷன் நம்ம நிறைவு செய்யலாம். ஓகே, ப்ரேயர் பண்ணலாங்களா? இந்த ஒரு கலந்தாய்வுக்கு நிறைவாக நம்முடைய சகோதரர் சிவபாலன் அவர்கள் ஜெபம் செய்வார். ஜெபம் செய்வோம். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. அன்பின் பரலோக பிதாவை, இந்த வேலையில் உமதால் அழைக்கப்பட்ட நாங்கள் சிறு கூட்டமாக சேர்ந்து உமது குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, ஜெபிப்பதற்கும் ஜெபங்களும் ஆண்டு சேருவதையும் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. தேவனே, காலை முதல் ஆண்டவரே உமது வேத வசனங்களை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனங்களை நாங்கள் உட்கொண்டு அவற்றின்படி வாழ எங்களுக்கு கிருபை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மேலும் ஆண்டவரே, நாங்கள் தனியாக மாத்திரமல்ல, உம்மோடு நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் எங்களை கிருபை தந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமது சித்தத்தின்படியே நாங்கள் செய்கிறவர்களாய் உமது பாத சூடுகளை பின்பற்றுவர்களாக மாத்திரமே எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காலம் குறுகினபடியால் கர்த்தாவே, உமக்கு விருப்பமானபடி மாத்திரமே நாங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் எங்களை காத்து நடத்துவோம்ப்பா. ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். வியாதியிலிருந்தும் ஆண்டவரே, பொருளாதார துன்பத்திலிருந்தும் ஆண்டவரே, உமது ஊழியத்தை செய்தவர்களுக்கு எது தடை இருக்கிறதோ அவற்றை நீக்கி உமது ஊழியத்திற்கென்று நாங்கள் அர்ப்பணிப்பவர்களாக எங்களை காத்து நடத்தும். போக்குவரத்துமாக எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே.